வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ. இந்த முறை A-level ரிசல்ட்ஸ் வந்தாக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ. வழமையாக நான் இவற்றை என்னுடைய முகப்புத்தகத்தில் தான் எழுதுகிறேன். நான் அந்த காலத்திலேயே சாதாரணமாக 3000 4000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற காலத்திலேயே இது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 30-40 தரம் ஷேர் பண்ணப்படுகிறது. ஒரு தர்க்க ரீதியான ஒரு போஸ்ட், வழமையாக ஒரு தர்க்க ரீதியான ஒரு போஸ்ட். ஆனால் இந்த போஸ்ட் முடியும் போது, இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். நேற்றைய தினம் எங்களுடைய A-level, நான் A-level எடுத்தது வந்து 2005ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கடந்திருக்கிறது. அண்மையில் கூட நான் எங்களுடைய ரிசல்ட்ஸை பார்த்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 50 மாணவர்கள் 3A எடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் எப்படி கொண்டாடுகிறேன் என்றால், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு நான் 1997ஆம் ஆண்டு ஆண்டு 6லே 170 ஸ்காலர்ஷிப் எடுத்து 2வது மாணவனாக 3rd டேர்மிலே போய் ஜாயின் பண்ணதிலிருந்து 2002ஆம் ஆண்டு O-level எடுத்த போது நான் 9Aயும் ஒரு Bயும் எடுத்திருந்தேன். நான் 2005ஆம் ஆண்டு முதல் ஃப்ரெஷ்ஷையிலே எனக்கு 2BC முதல் B2C பாடம், அது B வந்து பயோவுக்கு வந்திருந்தது, 2C ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் வந்திருந்தது. A-levelலே சற்று குழப்படியான மாணவன் என்ற அடிப்படையில். அதன் பிறகு அப்போது நான் செய்தது ஸ்கூல் கிளப்புக்கு விளையாடினான் பாஸ்கெட் பால். அதை விட ஸ்கூலில் வந்து பாஸ்கெட் பால் கேப்டன் அவ்வாறு இருந்த போதிலும் வந்து என்னென்னு சொல்கிறது, கடைசி நேரம் படிக்கலாம்ன்ட்டு நோட்ஸ் நான் கட் பண்ணாத கிளாஸ்கள், அதாவது வந்து நான் கட் பண்ணின கிளாஸ்கள் ஒன்றுமே இல்லை. எந்த கிளாஸுமே டியூஷனுக்கு கட் பண்ணுவதில்லை. ஆனால் கடைசியாக படிக்கலாம்னு நான் மட்டுமல்ல, என்னுடைய இப்போது மிகவும் பிரபல்யமாகவும் அதை விட அரசாங்க சேவையில் வந்து வைத்தியர்களுக்கு சமமாக வேலை செய்கின்ற 1-2 நண்பர்கள், நாங்கள் ஒரு 5 பேர் ஒன்றாக படிப்பது வழக்கம். நான், டெனிசியஸ் கனிவுட் அரவிந்தராஜ், மற்றது கர்ஜின் ராசரத்னம், ஜனகன் சிவானந்தமூர்த்தி, தேவகுமார், நீதிராஜா தேவகுமார். இதில் நீதிராஜா தேவகுமார் இப்போது பீடியாட்ரிக் ரெஜிஸ்ட்ரார் அல்லது SRன்னு நினைக்கிறேன், சீனியர் ரெஜிஸ்ட்ரார். நான் ஒரு வைத்தியர், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். அதை விட கர்ஜின் ராஜரத்னம் வந்து இப்போது ஆஸ்திரேலியா அவார்ட்ஸ் கிடைச்சி போயிருக்கிறார். அவர் ஒரு BSc ஹோல்டர், MSc அக்ரிகல்ச்சர். அதுக்கு பிறகு SLAS எக்ஸாம் எடுத்து பாஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் கடைசியாக வேலை செய்தது பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் வடக்கு மாகாணத்தில் நினைக்கிறேன். அது புத்தகத்தில் பார்த்து நான் கிட்டத்தட்ட 10-13 வருடங்களாக தொடர்புகள் இல்லை. டெனிசியஸ் கனிவுட் அரவிந்தராஜ் வந்து மாந்தேண்ட ஒரு நியாயமான ஒரு டிவிஷனல் செக்ரட்டரியாக இருக்கிறார். அதை விட வவுனியாவில் உதவி தேர்தல் ஆணையர்கள் கூட இருந்தவர், ஒரு நல்லபடியன். என்னுடைய ஆண்டு சைவரிலிருந்து என்னுடைய நண்பர்கள் இந்த 5 பேரும் நாங்கள் என்னுடைய பெருமாள் கோயிலடி வீட்டில் வந்து எல்லாரும் கேட்பார்கள், உங்களுடைய ஐடென்டி கார்டு பெருமாள் கோயில் என்று போட்டுக்கிறீங்க, உள்ளூர் சபை தேர்தலில் தங்க கௌசல்யாவுக்கு போட்டுக்கிறீங்க, உங்களுக்கும் பெருமாள் கோயிலடி என்ன சம்பந்தம்? பெருமாள் கோயிலடி என்னுடைய சொந்த வீடு, CCA டியூட்டரிக்கு பக்கத்தில் வீட்டில் 4 பிறப்பு காணியில், அம்மாவுக்கு 2 பிறப்பு, அப்பா பெரியம்மாவுக்கு 2 பிறப்பு இருந்து, அதன் பிறகு அந்த 4 பிறப்பும் பெரியம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. சின்னல்லையே கொடுபட்டுட்டு அந்த காணியில் அந்த வீட்டில் அவர்கள் வீடு கட்டினாலும் நாங்கள் தான் 97ஆம் ஆண்டில் இருந்து 2000 நான் நினைக்கிறேன் 12ஆம் ஆண்டு வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். நான் அங்கே தான் பெருமாள் கோயிலுடைய என்னுடைய சொந்த இடம் மாதிரி நான் அங்கே தான் இருந்தேன். நான் கிளாக் டவர் ரோட், மணிக்கூடு வீதி. ஸோ இப்போ சயின்ஸ் ஹோல்ன்றது வந்து எனக்கு ஒரு 40 ஸ்டெப்ஸ் வைத்தால் சயின்ஸ் ஹோலுக்கு போகின்ற அளவு தூரம் தான் என்னுடைய வீட்டில் இருந்து. ஆகவே கிளாஸ் முடிஞ்சு என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு பிரபலமான ஒரு வட்ட மேசை ஒன்று இருந்தது. நினைக்கிறேன் அந்த மேசை வந்து எங்களுடைய பெரியப்பா வந்து அந்த பேப்பர் கட்டிங்ஸ் பட்டுவதற்கு அவருடைய ஒரு ஃபேமஸான மணியம் காகிதாதிகள் விற்பனை நிலையம் என்று சொல்லி இருந்தது ஆஸ்பத்திரி வீதியில். அதில் அந்த பேப்பர் கட்டிங் மேசை, வெட்டுகின்ற மேசை, மிக பிரபலமான மிக பாரமான கேடல் அடித்த ஒரு வட்ட மேசை. அதில் இருந்து தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் படித்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்தது வந்து B2C. அது பிறகு 2005ஆம் ஆண்டு ரீகரெக்ஷன் போட்டு 2BC ஆகினது. கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் பயோவும் ஃபிசிக்ஸும் B-ஆக 2B, கெமிஸ்ட்ரி C-ஆக இருந்தது. அந்த நேரத்தில் ரிசல்ட்ஸ் வந்திருந்த நேரம். அப்போது இது ஒரு உதாரணமாக இருக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் இப்போது எக்ஸாம் எடுத்தவர்களுக்கும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். இப்போது மாதிரி நாங்கள் ஃபோனில் வந்து பாஸ்வேர்டை அடித்து அல்லது எங்களுடைய இலக்கத்தை அடித்து பார்க்கல. அது 2005ஆம் ஆண்டு நாங்கள் ரிசல்ட்ஸ் பார்ப்பதாக இருந்தால்
கம்யூனிகேஷனுக்கு போய் எங்களுடைய ரிசல்ட் ஷீட்டை கொடுக்க வேண்டியிருக்கும். அங்கே அவர்கள் அடித்து, என்னடால் அங்கே வீட்டில் எங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, ஃபோனும் இருக்கவே இல்லை. 2005ஆம் ஆண்டு என்னிடம் ஒரு இன்டர்நெட் ஃபோன் இருந்தது. ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்டர்நெட்ல எல்லாம் நோட்ஸ் ரிசல்ட்ஸ் அப்டேட் ஆகி நாங்கள் ஃபோனில் பார்க்க முடியாது. ஸோ நான் நினைக்கிறேன் அருள் கம்யூனிகேஷனுக்கு தான் போய் அங்கே இளங்கோவல், டாக்டர் இளங்கோவல் முதல்ல ஃபர்ஸ்ட் ஷைலில் என்னுடைய ஜாயின் படித்து ஃபர்ஸ்ட் ஷைலியே மெடிசின் போனேன். இளங்கோவல் ப்ரௌன் ரோட்டில் தான் இருந்தது. என்ன இளங்கோவல், கே இளங்கோவல் நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தா என்னோடய ரேங்க் 52. ஃபர்ஸ்ட் ஷை வந்து 2BC. நான் நினைக்கிறேன் 118 100 சொச்சமான ரேங்க் இருக்குமென்னு நினைக்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க். ஸோ 2BC தான், B2C தான் வந்திருந்தது. இந்த ரீகரெக்ஷனில் 2BC வந்திருந்தது. அந்த நிமிடங்களில் வந்து சற்று கவலையாக இருந்தது. சரி, அப்போ நான் கவலையோட வீட்டை வாரன். என்னுடைய மற்ற நண்பர்கள் எல்லாம் மெடிசின் என்டர் பண்ணியிருப்பார்கள். பரவாயில்ல, இன்னொரு ஷை எடுப்பதா அல்லது அக்ரிகல்ச்சர் கிடைச்சா பேரதனிக்கு போகிறதா என்பதை பற்றி யோசித்து கொண்டு வாரன். அப்போ அந்த இடங்களில் சற்று கஷ்டம். ஸோ செகண்ட் ஷை படிக்கிற அளவுக்கு இருந்து படிக்கிற அளவுக்கு நல்ல இல்லைன்னு நினைச்சு கொண்டு வாரன். சரியான மெனக்கவலை. அந்த ரிசல்ட்ஸ் பார்த்து ரிசல்ட்ஸ் ஃபெயில் ஆகின 1-2 பேருக்கு தான் அந்த மெனக்கவலைகள் விளங்கும். ஸோ அப்படியானவர்களுக்காக தான் இந்த வெண்டவர்களுக்கான வீடியோ அல்ல, ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ. வாரன் வந்து இருக்கிற வழி கதிரையில். அப்போ அம்மா வந்து கேட்கிறா, என்ன ரிசல்ட்ஸ் அப்போன்னு. நான் மெடிசினுக்கு காணாதம்மா, அக்ரிகல்ச்சர் கிடைக்குமா நினைக்கிறேன், B2C யாழ்ப்பாணம் அக்ரிகல்ச்சர் அது கிடைக்குமென்னு சொல்கிறேன். அப்போ அம்மா சொல்கிறேன், சரி பரவாயில்ல, இப்போ உண்ட விருப்பம். ஆனால் என்ன சந்தோஷம் என்றால் சர்ச் ஸ்கோர் வந்து 1.6. அந்த நேரமே 2BC B2C ரிசல்ட்ஸ். ஆனால் சர்ச் ஸ்கோர் 1.66962 இன்னும் சர்ச் ஸ்கோர். ஸோ லோவுக்கு காணும். அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு லோ போகிறேன்டா கூட நான் நினைக்கிறேன் 1.42 1.41 காணும் கொழும்பு லோ. ஸோ லோயர் ஒன்று முடிவெடுத்தா ஓகே, பிரபஞ்சமான லோயர் ஒன்று யாழ்ப்பாணம் இழந்திருக்கிறது. அந்த நேரங்களில் அடிவாட்டு லோயர் ஒன்று இழந்திருக்கிறது. அப்போது லோவுக்கு போவோம். சரி, நான் அப்பா போலீஸ் தானே, நான் சின்ன O-லெவலில் இருந்தே நான் விரும்பி கொண்டது லோ படிக்கணும் லோ படிக்கணும் லோ படிக்கணும் லோ. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா பயோ படிக்கணும் லோ ஒன்று இதாண்டு அப்படி. ஸோ லோவுக்கு போவோம் நினைத்து கொண்டு அப்போ ஒரு சைக்கிளில் ஒரு கேப்பும் போட்டுக்கொண்டு வாரார் இன்னொருத்தர், டெனிஷியஸ் கனியூட் அரவிந்தராஜ். அவருக்கு தெரியாது என்னுடைய ரிசல்ட்ஸ், எனக்கு தெரியாது அவருடைய ரிசல்ட்ஸ். வாரார் மெல்லமா வந்து சைக்கிளை விட்டுட்டு, தலைவர் என்ன ரிசல்ட்ஸ், நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸை சொல்லுங்க. அப்போ 2 பேருக்கும் முழங்கிட்டு 2 பேரும் பைலட்டு. அவருக்கும் B2C, எனக்கும் B2C. 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். இரண்டால் செகண்ட் ஷை படிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் கிடச்சிருக்கேன். சரி பாரு. அடுத்த பிறகு இருக்கிறோம் கவலையோட. ஃபோன் ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட, ஃபோனுகளோ எதுவுமே இல்லை. ஸோ இருக்கிறோம். இப்போ இந்த 3வது பார்த்தா எங்கள்கிட்ட பெரிய ஒரு கேட் ஒன்று, அந்த திறக்க டடாங்கன்னு மோட்டர் சைக்கிளால் கொண்டு கேட்டு இடிப்பாங்க. அந்த சத்தம் கேட்குது. சரி, அடுத்த சிங்கம் வருகிறது. அவருக்கு நாங்கள் சிங்கம் என்று தான் சொல்கிறோம், கர்ஜின் ராஜரத்னம் கர்ஜின். ஸோ சிங்கம் வருது. வந்தால் சிங்கம் வந்து என்னென்றால் தான் வந்து ஃபெயில் ஆகின மாதிரி காட்டிக்கொள்ளு, பயங்கர சந்தோஷத்தோட வாரான். அப்போ நான் சரி கிழிஞ்சது போல இடக்கு. சரி, அவனாவது என்டர் பண்ணிட்டான் போட்டாங்க, இதுக்கு சந்தம் பண்ண இருப்போம். நாங்களும் மெடிசன் என்டர் பண்ண மாதிரி தான் மூஞ்சியை வச்சுட்ருக்கோம். ஸோ வந்து டே என்னடா என்ன ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நான் உங்களோட டே என்னடா உனக்கு என்ன ரிசல்ட்ஸ் மெடிசன் கிடச்சிட்டு மச்சான். நாங்கள் சரி மச்சான் மெடிசன் கிடச்சிடா. இப்போ கிட்ட வந்துருக்காரு. அவருக்கு இப்போ பயம் என்னது ரிசல்ட்ஸ் எங்க தங்கண்ட குறைவு தண்ட குறைவா எங்கண்ட குறைவான்னு கிட்ட வந்திருக்கிறார். டிசி விட்ட ரிசல்ட்ஸை காட்டுவான். டிசி டெனிஷியஸ் கனியூட் அரவிந்தராஜ், நாங்கள் டிசி என்று தான் கூப்பிடுறாங்க. டிசி உண்ட ரிசல்ட்ஸை காட்டு பார்ப்போம். அப்போ அரவிந்தராஜ் சொல்கிறார், ஏன் நீ உண்ட ரிசல்ட்ஸை காட்டுன்னு பார்ப்போம். அப்போ நான் வரி யோகப்பட அந்த நேரத்தில் சரி எந்த ரிசல்ட்டை தூக்கி போட, அப்படி எனக்கு மெடிசன் இல்லை, நீங்கள் 2 பேரும் மெடிசன் கிடச்சிட்டு போடலக்கண்ட. அப்போ டப்புன்னு கர்ஜின் எனக்கு மில்லியடாவா நீ குறை பண்ணாத அரவிந்தராஜ் போட்டு மெடிசன். அவர் 3 பேரும் கார்ட்ஸ் அடிக்கிற மாதிரி, அந்த ஏ கார்டை தூக்கி அடிக்கிற மாதிரி அடித்தா 3 பேருக்கும் ஒரே ரிசல்ட்ஸ். B2C ரவீந்திராஜுக்கு BCS அல்லது B2C நினைக்கிறேன். B2C சரி. இப்போ 3 B2C வந்துட்டு 5 பேரோட படிச்சிட்டாங்க. ஒரு மேசையில் இருந்து இரவாக இருந்து படித்து நித்ரோலேக்க தண்ணியால் அள்ளி வாத்து அப்படி வரலாறு. ஸோ இப்போ 3 சிங்கம் குண்டு அடிச்சிட்டு. ஸோ இன்னும் 2 சிங்கம் இருக்கு. யாரு? சிவானந்தமூர்த்தி ஜனகன் நீர்வேலியில இருந்து ஒரு நல்ல ஆளுமையான நண்பர்கள். ஆனால் இந்த A-level ரிசல்ட்ஸ் இருந்து எங்களை எவ்வளவு பாதித்திருக்கிறேன்னு பாருங்க நீங்கள். ஸோ சிவானந்தமூர்த்தி ஜனகன் வாரார் அடுத்தது. அவர் வந்து அந்த நேரத்தில் சோகோ டெனிம் தான் போடுவார். அவர் எங்களை நக்கலடிப்பார், நீங்கள் தச்ச டெனிம் போடுறீங்க, தச்ச ட்ரௌசர் போடுறீங்க. அவருக்கு தைக்கிறது பிடிக்காது. கொழும்புல நோலிமீட்டில் போயிட்டு வந்து ரெடிமேட் டெனிம் தான் சோகோ கலர் என்று சொல்லுவாங்க. 6வது பழைய கலர் தான் ஞாபகம் இருக்கும். அப்போ அவர் வாரார் சோகோ டெனிமும் ஒரு நீல கலர் இப்படி கோடு போட்ட டிஷர்ட் அப்படியே ஞாபகம் இருக்கு. சிங்கம் வருது.
இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், காட்டிக்கொள்ளக்கூடாது யாருக்கு மெடிசன் என்னடா ஜனகன் என்ன பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எங்களுக்கு. கெமிஸ்ட்ரி நல்லா செய்வான். அப்போ சரி என்று போட்டிருந்தா அவர் வந்து போட்டு தலை என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் அந்த என்னடாப்பா உனக்கு என்ன மாதிரி நாங்கள் மெடிசன் என்டர் பண்ணிட்டோம்டா 3 பேரும் மட்டும். சரிடாப்பா பரவாயில்ல நீங்கள் என்டர் பண்ண சந்தோஷம் எனக்கு கிடையாது. அவன் நேராக சொல்லிடுறான் எனக்கு கிடைக்கிற பற்றி நீ என்ன அழுகிற எங்களுக்கு தான் கிடைக்கல பேசாம இருந்தால் ரிசல்ட்ஸை பேருன்னு போட்டால் 4 பேருக்குமே B2C தான் ரிசல்ட்ஸ். அப்போ இனி ஒரு சிங்கம் மாதிரி நீதிராசா தேவகுமார் இப்போ சிங்கம் வரையில வீட்டை சிங்கம் ரிசல்ட்ஸை கண்டுட்டு வீட்டையே சுருட்டு படுத்துட்டு. ஸோ நாங்கள் போய் நீ சிங்கத்தை தேடி போகணும் எங்களுக்கு தெரியாது நீதிராசா தேவகுமார் வந்து பாஸ் பண்ணி போட்டு தான் வரையிலேன்னு நாங்கள் நினச்சோம். சரியென்று போட்டு தாவடியில் வீடு கர்ஜின்ற வீட்டுக்கு இங்கால இப்போ 4 பேரும் போகிறோம். போய் கதவை தட்டினா என் அம்மா தான் வர வாங்க என்ன மாதிரி தம்பியில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வேண்டி கிடச்சிட்டு நாங்கள் 4 பேரும் சொல்கிறோம். அப்படியே அப்பன் சந்தோஷம் நல்ல விஷயம் இவன் கொஞ்சம் கவலைப்பட்டு வந்திருக்கிறான் அவருக்கு போய் கதைங்க கொண்டா அப்போ கேட்போம் அப்பா அடுத்த சிங்கம் குண்டு அடிச்சுட்டு பயங்கர சந்தோஷம் அவட காட்டிக்கொள்ளிடு விட போயிட்டே எழும்படா என்னது கடை படுத்துருக்கிறேன் இல்லைம்மா ஜான் ரிசல்ட்ஸ் காணாது எங்களுக்கு தான் காணாது நாங்கள் 4 பேரும் தான் B2 என்னடா ரிசல்ட்ஸ் 5 பேருக்கும் B2C பார்த்து எழுதின மாதிரி 5 பேருக்கும் B2Cயும் BCSம் அதான் ரிசல்ட்ஸ். சரி இப்போ திருப்பி வட்டமேசைக்கு வந்துட்டோம் திருப்பி நாங்கள் வாண்டவரையும் எடுத்து கொண்டு வந்தால் இப்போ நாங்கள் தீனதக்சன் இன்னொரு கொஞ்சம் பேர் வரையினோம். ஆனால் அவங்க பாஸ் பண்ணினவனும் வாராங்க வீட்டை யார் சிவபாலன் பொண்ணுத்துறை வருது வீட்டை. இப்போ ஒரு சர்ஜன் வர பொன்னி என்று கூப்பிடுறான் பொன்னி வருது. அப்போ எங்களுக்கு தெரியும் பொன்னி எப்படிமா ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்குமெண்டு பொன்னி வருது வந்துட்டு ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் அவன் அந்த நேரம். ஆனால் அது பிறகு தான் ரீகரெக்ட் பண்ணி 7வது கொண்டு போனவங்க ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் பொன்னி வருது வீட்டை. இப்போ பொன்னி எங்களை எப்படி வேஸ்ட் பண்ணும் ஒரே வகுப்புல உண்டா படிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனால் சிவபாலன் கொஞ்சம் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அவன் ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட். இப்போ பொன்னி வருது அப்போ எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஓகே பொன்னி சரி நீ பாஸ் பண்ணிடு நீ எப்படியோ வந்து ஐலண்ட் ரேங்க் அடிக்கிற ஆள் தானே சரி சந்தோஷம் பாட்டியை வை என்று தோத்த 5 பேரும் சிவாலனை கூட்டிக் கொண்டு எங்களுக்கு அப்போ பாட்டி வைக்கிறதுக்குன்னா ஒரே ஒரு இடம் வந்து நல்லூரில் ரியோவில் மட்டும்தான் பாட்டி வைக்கலாம். எங்களுக்கு தோல்வி நாங்கள் ஃபெயில். ஆனால் என்னோட ஒரே வகுப்பில் இருந்தவன் ஐலண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் பயோவில் சிவபாலனை கூட்டி கொண்டு பொன்னி வா ரெண்டு பொன்னி எங்களுக்கு பொன்னி சொல்லுது இல்லை வேறையில மச்சான் நீங்கள் கவலையாக இருப்பேன் ஒரு கவலை நீ வா பாட்டியை மிஸ் பண்ணிடாது சம்பவம் முக்கியம் வந்து கூட்டி கொண்டு போய் ரோல்ஸும் ஐஸ்கிரீமும் குடிச்சு போட்டு நாங்கள் வரோம். ஆனால் மனசில் 5 பேருக்கும் பயங்கர கவலை என்னென்றால் இந்த 5 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க ஓ லெவலில் எல்லாம் 9, 8, 10 தான். ஆனால் கவலை ஏ லெவல் போட்டுதே என்று பரவாயில்ல கவலை. அப்போ திருப்பி வந்திருந்தா மாறி மாட்டே நீ அந்த நேரம் MCQ செய்ய சொன்னான் வாடாட்ட நீ வரையில நீ நித்திர உண்ட நீ ஆண்டு சரி இந்த கதையை சொல்கிறேன். ஒரு நாள் கர்ஜின் அரவிந்தராஜும் டெனிசியஸும் கர்ஜினும் அரவிந்தராஜும் அல்லது தேவகுமாரும் நானும் எங்கள்கிட்ட வீட்டில் டிசைட் பண்ணி போட்டோம் பயோ எம்சிக்கு படிக்கணும். ஆனால் என்ன கவலைண்டா பயோ எம்சிக்கு எனக்கு 56 MCQ சரி 56 MCQ அந்த நேரம் படிக்கல பட் பயோ மட்டும் படித்து எனிவே தட்ஸ் பாஸ்ட். இப்போ ஒரு நாள் இரவு MCQ அடிப்போம் என்று சொன்னால் எங்கன்னா அந்த வட்ட மேசையில் இருந்தானே. இப்போ இவன் கர்ஜின் ஒரு நித்ரா உள்ளையில் அரவிந்தராஜ் வந்து நித்ரா விடுறான். இப்போ என்னன்னா DC எழுப்புனி நீ வந்து இங்கே எந்த டைமையும் குழப்புற நான் படிக்கிறதையும் குழப்புற நீ எழுப்பு மரியாதையா கதையில் இருந்து எழுப்பினி இல்லைன்னு. அப்போ அரவிந்தராஜ் வந்து எழுப்பி விட்டாச்சு எழுமின்னு பாவி நித்திர விட்டுறான். நீ என்ன செய்யறது? அப்போ சண்டை பிடிச்சிட்டோம். சரி எங்களுக்கு நித்திர வருது நாங்கள் இரவு படுத்தாதான் நாளைக்கு பிடிக்கிறோம். நான் இரவு தான்டா படிக்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சரி என்ன போய் சாமியாரிக்க படிக்க விட்டா பிறகு படுக்க விட்டாச்சு. உடனே கோவம் இவன் என்ன சொன்னவன் இரவு வந்து முழிச்சிருப்பேன் வாண்டு 10 மணிக்கு படுத்துட்டான். ஏன்னா கோவம் அப்போ என்ன கோவம் பெற என்ன வாலிக்குள்ள ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு கொண்டு நித்திரோவில் அடிச்சு விட முடிச்சு அடிச்சுட்டு ஓடி போயிட்டு எந்த ரூமுக்குள்ள மூந்து கதவை பூட்டிட்டு வெளியே ஓடி இருந்தவர் நினைஞ்சார அரவிந்தராஜ் ஏரியாவில் ஒன்றுமே இருக்கையில் ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் தான் இருந்தது. ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கதவுல குத்திட்டு இருக்கார். வெளியே வாயில குத்து வரணும். அம்மா வெளியே வந்து பார்த்தா இவர் ஸ்க்ரூ டிரைவரோட நிற்கிறார். வெளியே வாயில குத்து வரணும். அம்மா இன்னும் சத்தம் பண்ணி கட்டி நித்திரி அடி வந்து சரி என்ன போட்டு அன்றைக்கு ஒரு மேலே சமாதானமாக படுத்து போட்டு அப்புறம் செகண்ட் ஷை நான் உண்டா படித்தேன். அதுதான் அந்த நட் பண்ணுறது. செகண்ட் ஷையில் படித்து நான் வந்து டென்டலுக்கு ஃபர்ஸ்ட்டாக போகிறேன். மொலிகுலர் பயாலஜி போய் அடுத்தது டென்டலுக்கு போகிறேன். அதே நேரம் கர்ஜினும் அரவிந்தராஜும் செகண்ட் சைடில் திருப்பியும் நான் நினைக்கிறேன் A to B கர்ஜினுக்கு அரவிந்தராஜுக்கும் A to B ரிசல்ட்ஸ். தேவோமார் செகண்ட் சைடில் மெடிசின் என்டர் பண்ணிட்டான். ஸோ 2 அவன் ஷுவராக மின்ட்டு 38 ரேங்கோ 37 ரேங்க் தான் போயிட்டுதால்
நான் டென்டலா மெடிசினா அல்லது மொலிகுலர் பயாலஜியான்னு தெரியாமல் நான் போர்டரில் அது பிறகு அவங்க 2 பேரும் திருப்பியும் A2B சேம் ரிசல்ட்ஸ் எனக்குமே A2B நான் வந்து 52வது ரேங்க் 64வது ரேங்க் வந்து கர்ஜின் ராஜரத்னம் A2B 72வது ரேங்க் திருப்பியும் A2B ஆனால் என்ன நான் பயோ A2B கர்ஜின் ஃபிசிக்ஸ் A2B அரவிந்த்ராஜ் கெமிஸ்ட்ரி A2B ஆனால் அந்த வருஷம் பயோ தான் சஸ்கோரை தீர்மானித்தபடி என் ரேங்க் ஒன்றுக்கு வந்துச்சு சரி 2006ஆம் ஆண்டு பெரிய அடிபாடுகள் தொடங்குது நான் சொல்கிறேன் மச்சான் நான் போகிறேன் எனக்கு ஷுவர் இல்லை மெடிசின் யாழ்ப்பாணம் கிடைக்குமா இல்லையா அந்த போர்டரில் தான் வரப்போகுது மொலிகுலர் பயாலஜியோ டென்டலோ வரப்போகுது ஸோ நான் போகிறேன் நான் வந்து அந்த நேரம் 6 மாதம் கர்ஜின் வீட்டை போய் தான் இருந்தாங்க 6 மாதம் இடம்பெயர்ந்து 2006ஆம் ஆண்டு அடிபாடு தொடங்கின நேரம் எங்கள்கிட்ட 5 பிரிகேட் 56 மணிக்குடி வீதி யாழ்ப்பாணம் அட்ரஸுக்கு முன்னால் 5 பிரிகேட் இருந்தது 5 பிரிகேட்டில் இருந்து தான் மல்டி வரல அடிபடுது சும்மா இரவு 6 மணிக்கு அடிக்க வலிக்கிறாங்க விடிய காலம் 6 மணி வரைக்கும் ஃப்ளாஷ் லைட் அடிச்ச மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் அப்போ காதை பற்றி நீங்கள் யோசிக்க தெரியல மல்டி பரலண்டா யாருன்னு தெரியாதாக்கள் தான் இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா எனிவே நெவர் மைண்ட் மல்டி பரல் அடிபடுது அம்மாவும் அப்பாவும் வந்து கிளிநொச்சிக்கில் மாட்டிட்டேன் இப்போ நான் மட்டும்தான் வீட்டில் இரவு ஆமிக்காரன் வந்து அவன் கேம்புக்கு முன்னால் இருக்க மூன்றாவது வீட்டுக்கு வந்து இரவு என்ன செய்வான் இரவு வந்து படுத்து கிடப்பான் என்ன இயக்கம் வந்து அடிக்க மாட்டேன் பயம் இரவு வந்து படுத்து கிடப்பான் ஆனால் நான் 12 மணிக்கு எழும்பி செகண்ட் ஷாய் படித்து கொண்டு கேட்கல உடுப்பு துவச்சிட்டு நித்திர வரக்கூடாது உடுப்பு துவச்சிட்டு கிணத்துல போய் உடுப்பு துவச்சிட்டு போய் கொடியில் போட்டு கொண்டுப்பேன் ஒரே ஒரு மஞ்சள் கலர் பல்ப் மட்டும் தான் எங்கள்கிட்ட வெளியில் இருக்கிற கராச் ஒன்று இருந்தது அந்த கராச்சுக்குள்ளுக்குள்ள பழைய தியேட்டர் சிவா லோக்கல் தியேட்டர்னா எல்லாருக்குமே தெரியும் பழைய தியேட்டர் பொம் பண்ணியாச்சு அதுக்குள்ள ஒரே ஒரு லைட் மட்டும் தான் வேலை இருக்கும் அதுக்குள்ளே போய் போடுவேன் மல்லி கண்டு கேட்கும் சார் அப்படின்னு அவ்வளோதான் பயங்கர பயம் யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி மல்லி நோ ப்ராப்ளம் என்றால் அவங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டை சுற்றி படுத்துருக்கவங்க ஆமிக்காரர் வீட்டுக்குள்ள இல்லாடம் படுத்துருப்பாங்க ஆனால் என்ன ஹாம் பண்ணதில்லை ஒரு நாள் கூட என்ன ஹாம் பண்ணது மேலே பிரச்சனை படுறது மேலே அவங்க நல்லா ரெக்கி எடுத்து வச்சிருக்காங்க இது ஒரு படிக்கிற ஒரு புத்தக செம்மறி ஒன்று இருக்குது ரெண்டு மட்டும் தெரியும் ஏன்னா நான் ஒரு முறை வீட்டை பூட்டி போட்டு போனால் வரைக்கும் திறந்துருந்தது போய் முழு இடம் செக் பண்ணி பார்த்துருந்தேன் எல்லாம் புத்தகங்கள் தான் இருந்தது வேறு ஒன்றுமே இல்லை வெட்டுறது கத்தி விட இல்லை வீட்டை சரி ஒரு கொடுவா கத்தி ஏதோ இருந்தேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்துருந்தவங்க அவங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு குமாண்டரம் இருந்தவங்க சரி நான் வந்து இங்கிலீஷ் ஆகிப்பேன் நீ படிக்கிறாய் புத்தகம் பார்த்தனா ஹேண்ட் ரைட்டிங் வெரி நைஸ் எங்கள் அம்மா அப்பா நான் கிளிநொச்சியிலேருந்து ஒட்டு ஹாமும் பண்ணல ஒன்றுமே செய்யாது 500 பிரிகேட்டுக்கு 3வது வீடு அந்த ஏரியாவில் இருந்த ஒரே ஒரு வீடு நாங்கள் மட்டும் தான் மிச்சம் சனமுழுக்கு கடமை போய் நான் மட்டும்தான் இருந்தேன் ஆனால் இல்லை அதுதான் அந்த துணிவுன்றது ஆனால் அப்பா இயக்கம் எனக்கு இல்லை அப்பா எங்கிட்ட கேட்டால் கிளிநொச்சியில் விவசாயம் செய்வேன்னு சொல்லுவேன் ஃபார்மிங்கின் கிளிநொச்சி சரி அவ்வளோதான் அதுக்கு பிறகு செகண்ட் ஷை ஆகலும் மோசமாகி எனக்கு வீட்டில் சமைக்க எல்லாமே கொண்டு வந்துட்டு அந்த கடையெல்லாம் போட்டு கர்ஃப்யூ கர்த்தால் எல்லாம் போட்ட அப்புறம் ஜெஃப்னாவில் ஒன்றும் வேண்ட வழி இல்லாமல் ஒரு 100 தேங்காய் பிடிங்கி 100 ரூபா படி விற்று 10,000 ரூபா அதையும் எடுத்துக்கொண்டு கர்ஜின் ராசரத்னம் அந்த வீட்டில் போகிறேன் இதான் எங்கள்ட வரலாறு இப்போ நீங்கள் பெருசாக கதைக்கிற ராமநாதன் நச்சுனாவினுடைய வரலாறு இதுதான் அம்மா அப்பா கிளிநொச்சியில் மாட்டினா அப்பா 5,000 ரூபா மாதம் பீப்புள்ஸ் பேங்குக்கு போகிறவர் 2 மாதம் போய் பார்த்தேன்னா பீப்புள் பேங்க்ஸுக்கு காசு வரையிலேண்டா 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து பிளாக் பண்ணிட்டேன் அண்ணா சொன்னால் அதில் இருந்தவர் தனியாக கல்யாணம் கட்டியிருந்தவர் நான் போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நான் தனியாக இருந்துட்டேன் செத்தாலும் தனியாக இருக்குன்னு தனியாக இருந்துட்டேன் அப்புறம் கர்ஜிட் அப்பா சொன்னார் இல்லை நீ உங்கள் தனியாக இருக்காத பிரச்சனை சுடுவாங்க என்ன பிரச்சனை இபிடிபி கார் சுடுவாங்க இபிடிபி கேம்ப் பின்னால் இபிடிபி கேம்ப் அவங்களும் எங்கள்ட வீடு பின் கேம்ப் வந்து இபிடிபி எங்கள்ட தியேட்டரை எடுத்து வச்சுக்கொண்டு எங்கள்ட கேம்ப் டக்ளஸ் ஆனந்த் ஐயா வணக்கம் அதுக்கு பிறகு கர்ஜின் அப்பாவும் சொன்னால் நீ இவங்க இருக்காதவா அந்த தேங்காய் கட்டிக்கொண்டு சரியென்று போட்டு அதை கொண்டு சந்தையில் சின்ன சந்தையில் கொடுத்தா 10,000 ரூபா மிந்திச்சு அதையும் எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் இதோட போய் 6 மாதம் கர்ஜின் வீட்டை தான் இருந்தேன் 3 நேரம் அப்பையும் அங்கேயும் சாப்பிட கஷ்டம் என்ன கஷ்டம் ஒன்றுமில்லை அரிசி இல்லை ஒன்றுமில்லை எல்லாம் பாதையெல்லாம் போட்டு கப்பலெல்லாம் அனுப்பாடியாச்சு ஸோ கர்ஜின் அம்மா வந்து புட்டா வைப்பா அந்த புட்டும் ஒரு மிளகாய் பொரியலும் அதுதான் சாப்பாடுங்களுக்கு ஆனால் அந்த சாப்பாடு நான் எம்பிஐயில் சிஎம்ஐயில் ஜனாதிபதியாக வந்தாலும் அந்த சாப்பாட்டை மறக்க மாட்டேன் என்ன உயிரோடு வச்சிருந்தது அந்த சாப்பாடு தான் கர்ஜின் அம்மாவும் அப்பாவும் இப்போவும் நினைச்சாலும் கண்ணுக்குள்ள தண்ணி வரும் கர்ஜின் அப்பா மிகவும் பணிவானவர் நல்ல ஒரு மனுஷன் நான் நினைக்கிறேன் கேகேஸில் வேலை செய்து அந்த நேரங்களில் கேகேஸ் ஃபேக்ட்ரி வந்து நின்றா பிறகு ஜொப் இல்லாமல் அந்த ஆக்களில் ஒரு ஆள் சரியான நல்ல மனுஷன் சார் நாங்கள் போய் இந்த செகண்ட் எடுத்து போட்டு 2 கார்ட்ஸ் அடிக்கிறது இப்போ அங்கே போய் எங்கேயாவது கிரிக்கெட் விளையாடுறது இந்த மதீசன் தபோத நாயகம் ஒரு சர்ஜன் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் கொஞ்சம் தள்ளி அவர் உப்புமட சந்திரான் இருந்தவர் அவர் வருவார் இங்கே தீனதக்ஷன் வருவேன் அப்போ நாங்கள் இங்கே போய் கரம் போட்டு அடிக்கிறது அவ்வளோதான் எங்களுடைய இது அதுக்கெல்லாம் இருந்தேன் நாங்கள் செகண்ட் சைடில் ரிசல்ட்ஸ் வந்தது திருப்பி மறுபடியும் நான் டென்டலுக்கு அப்போ நான் ஃபஸ்ட்டாக ஃப்ளைட் ஏறி வந்து ட்ரிங்கோவில் இறங்குறேன் இது என்னுடைய வரலாறு நீங்கள் விளங்கணும் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு வந்து 6,000 ரூபா காசு வேணும் 10,000 ரூபா இருந்தது 6,000 ரூபாயில் கொண்டே கட்டிட்டு மோட்டர் சைக்கிளை கொண்டு லைனில் விட்டு போட்டு இங்கே சிங்கள மகாவித்யாலயம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னால் வந்து இரவு லாம்போட படத்திருக்கணும் விடிய காலம் ஒரு 200 பேர் தான் ஆமிக்காரன் கூப்பிட்டு பாஸ் தருவான் ஸோ 20 ரூபா படத்திருக்கணும் படத்திருந்து நானும் கறி வரையில கர்ஜின் வரையில போய் படுத்திருந்து வெள்ளனை ஓடி போய் ஒரு ரஷ்யா மெடிசனுக்கு செலக்ட் ஆகிட்டேன்ற ஒரு கடிதம் கொண்டு வச்சிருந்தேன் நான்
செலக்ட் ஆகல ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஸ்கூலில் அப்ளை பண்ணது வந்திருந்தது. நீங்கள் ஃபர்தர் ப்ரொசீட் அப்போ அதை கொண்டு ஆமிக்கார்ட்ட கொண்டு காட்டினாலும் அவன் ஆமிக்காரன் கொமாண்டன் வாஜி பார்த்தான் மெடிசன் படிக்கிறபடியும் சரி கொடுப்போம் என்றால் சரி என்று போட்டு போய் நீ ஜாழ்ப்பாணத்துலேருந்து கொண்டு போகணுமே என்னோட ஒரு சொத்துமே இருக்கல. என்னோட இருந்த சொத்து என்னென்றால் ஒரு 2 ட்ராவலிங் பேக். அந்த ட்ராவலிங் பேக்கில் ஒன்றுக்குள்ள ராணி காமிக்ஸ் புத்தகம், இன்னொரு ட்ராவலிங் பேக்கில் A-level நோட்ஸ் 3 பாடமும் குமரன் சார் பயோ நோட்ஸும், மற்றது ஃபிசிக்ஸ் சார் குமரன் சார்ண்டையும், அடுத்த பயோ வந்து கங்காரன் சார்ண்டையும் குணசீலன் சார்ண்டையும், அடுத்த கெமிஸ்ட்ரி வந்து மகேஸ்வரன் சார் நோட்ஸ் மட்டும்தான். அந்த மாற்றீட்டுக்கு மட்டும் 10 கோப்பி 3 கோப்பி பயோ படித்தவனுக்கு விளங்கும். அதையும் தூக்கி கொண்டு அவ்வளோதையும் கட்டி கொண்டு சிங்கம் ஏறி ட்ரிங்கோவில் இருந்து போய் யாழ்ப்பாணத்தில் போய் ட்ரிங்கோவில் இறங்கி அண்ணா வவுனியா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்கார். ஸோ அண்ணாட்ட போயிறாங்கன்னா நான் சொல்கிறது வவுனியாவில் கிளாஸ் எடுன்னு சொல்லி வவுனியாவிலையும் திரும்ப சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. சித்தப்பாண்ட வீடு வவுனியாவில் இருக்குது. அங்கே போய் நின்றால் எனக்கு அது பிடிக்கல. நான் சொல்கிறேன் அண்ணாட நான் போகிறேன். நான் வந்து அப்போ கிட்டத்தட்ட 18 வயசு வேலை எடுத்தேன்னு நான் போகிறேன். நீ என்ன worry பண்ணாத, நான் எங்கேயாவது வேலையோட தேடி ஏதாவது என்ன நான் தேடி கொள்றதுக்கு நான் போகிறேன். அண்ணா வந்து சண்டை பிடிக்கிறான். கண்ணா கொலிஜில் படிச்சு கொண்டிருக்காரு. இல்லை அப்பா சொன்னவர் ஒன்று இங்கே நீங்கள் சொல்லி தெற்கு பக்கம் போகாத சுடுவா 2006ஆம் ஆண்டுடாப்பா போகாத அங்கால சுடுவானுகள் என்று சொன்னால் நான் கேட்கல. இல்லை நான் போகிறேன் போட்டு என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருந்தவன் ஹெட்டனில் அவனுடைய அக்காவும் அண்ணாவும் வந்து அங்கே அவர்கள் பிஸ்னஸ் செய்து வந்தவர். அப்போ ஹெட்டனில் கிளாஸ் எடுக்கலாம் A-level என்று சொல்லிகளை தான் சரி என்று போட்டு போய் வவுனியா பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தருக்கு சொல்லாமல் மிச்சம் இருந்த 4000 ரூபாயில் 2000 ரூபா ஒரு டீசெண்டான ஷர்ட் அண்ட் ட்ரௌசரை வேண்டி கொண்டு 2000 ரூபா பொக்கெட்டை வச்சுக்கொண்டு ஹெட்டனில் போயிறாங்கிறேன். ஹெட்டன் என்றால் என்னென்னு தெரியாது. ஃபர்ஸ்ட்டாக வவுனியாவில் இருந்து கேண்டி பஸ் எடுத்தால் இல்லை அடமே ராக்கி செக்கிங், அதுக்கு இந்த 2 புத்தக பேக்கையும் தூக்கி கொண்டு போய் செக்கிங் செத்து போயிட்டு பேக்குண்டு ஹேண்டில் பிடியெல்லாம் மறந்து போயிடுச்சு. தாங்கவே இல்லை. அது ஹேண்டில் பிடியெல்லாம் இருந்து 2 பேக்கு 30. அப்போ நான் அது வேறு பலவான் மாதிரி அந்த நேரம் அப்போ 2 பேக்கையும் கொண்டு போய் மெனன்னு ஒரு சனம் கொஞ்சம் தூரம் பேக்கை தூக்கி கொண்டு தரும். போயிறங்கி கேண்டியில் இறங்கினா கேண்டி பஸ் ஸ்டாண்ட் குட் செட்டில் பேக் 2 தூக்கி வெளியே எழுத்து போட்டு விட்டாங்க. குண்டன் வச்சு சேர்த்துக்கல புத்தகமெல்லாம் தண்ணி போட்டு சரியான எடுத்து பார்க்க ஒரு முஸ்லீம் இப்போவும் இங்கேயும் வாரேன் திருப்ப ஒரு முஸ்லீம் அண்ணா வளர்ந்துட்டேன் மல்லி கோஹேதன் சிங்கம் தெரியாது தமிழ் தான். சரி எங்கே நீங்கள் நான் சொன்னேன் நான் ஜெஃப்னாலேருந்து வாரேன். அத்தாளுக்கு விளங்கிட்டு டேய் ஜெஃப்னான்னு சொல்லாதரா சுடுவானுகள் இப்படி தான் சொன்னேன். ஜெஃப்னான்னு சொல்லாதரா சுடுவானுகள் எங்கே போகிறேன்ட்டு நான் சொன்னேன் ஹெட்டன் போகிறேன்ட்டு உனக்கு யார் இருக்குன்னு நான் சொன்னேன் ஒருத்தரும் இல்லைட்டு. டேய் நீ ஏற்க மாட்டேன் நான் இல்லைன்னு. சரி பா உனக்கு காசு இருக்கா பொக்கல்னு நான் 1000 ரூபா எடுத்து நின்றேன். 200 ரூபாவோ 100 ரூபா பஸ் டிக்கெட். அந்தாலே பஸ் டிக்கெட் தண்டே ஹாஸ்லையும் போட்டு ஒரு முஸ்லீம் நண்பர் வர யாருன்னு தெரியாது ஒரு மனுஷன் வந்து இதுதான் ஹெட்டன் பஸ் என்று கொண்டே அதில் சிங்களத்தில் வச்சு மீ தாண்டமே ஹெட்டன் கிட்ட சரி அங்கே போனால் சத்தி எடுக்க தொடங்கிட்டு சும்மா பஸ் சுத்துது சத்தி உடம்பு முழுக்க அங்கே பஸ் கண்டக்டர் சொல்லி போட்டா நாங்கள் இப்போ ஃபுட்போர்டில் நில்லண்டு ஏன்னா அந்த இடத்துக்கு லோக்கல் இல்லை சத்தி பித்தம் 2-3 நாளாக சாப்பிடல காம்போலையில் சுற்றி அதுக்கு பிறகு திருப்பி சுற்றி கினிகத்தேனை எல்லாம் கினிகத்தேனை போய்க்க எனக்கு ஞாபகம் இருக்குது. வெளியில் குளிரா நல்ல சீனரி தெரியுது எனக்கு சும்மா மஞ்சள் கலரில் மட்டும்தான் தெரியுது காமால மாதிரி. ஏன்னா அப்படி சத்தி போயிறாங்கினா அங்கே சுரேஷ் அண்ணா நினைக்கிறேன் ரமேஷ் அண்ணா கிட்டடியில் நான் கண்டேன் அண்ணன் கிட்டடியில் எங்கேயோ கண்டேன் ரமேஷ் அண்ணா கோர்ட்ஸில் ஜெஃப்னா கோர்ட்ஸில். ஸோ அங்கே போயிடுறாங்கன்னா ரமேஷ் அண்ணா வந்து நிற்குது வச்சுனா வாங்கன்னு சொல்லி என்னடா நைஸாக ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்கேன் இந்த ஒரே ஒரு ஷர்ட்டும் ஒரே ட்ரௌசர் தான் போய் ஹெட்டனில் இறங்குறேன். அதோட வரலாறு நான் பிறகு சொல்கிறேன். ஹெட்டனில் இருந்து திருப்பி நான் உழைச்சி கொண்டு 2008ஆம் ஆண்டு திருப்பவும் இங்கே வரைக்கல யாழ் பல்கலைக்கழகத்துக்கு டென்டல் எல்லாம் போய் அந்த கதையெல்லாம் பிறகு சொல்கிறேன். நான் யாழ்ப்பாணத்துக்கு வரைக்கல 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கல. நான் அப்போது ஒரு கருத்த கலர் 200 பல்சர் உழைச்சி இந்த காசில் எவ்வளோ காசோட ஹெட்டனில் போயிறாங்கன்னா 2000 ரூபாவோட அந்த என்னுடைய சேர்மார் படிப்பிச்ச அந்த புத்தகங்களோட தான். சரி இந்த விஷயத்துக்கு வருவோம். சரி இப்போ ஃபர்ஸ்ட் சைட்லேருந்து செகண்ட் சைட்லேருந்து நாங்கள் போனாங்க. கர்ஜின் ராஜரத்னம் இப்போ ஒரு SLAS அதிகாரி இப்போ ஒரு ஆஸ்திரேலியா அவார்ட்ஸ் கிடச்சி போயிட்டார். இதே டெனிசியஸ் கன்யூட் அரவிந்தராஜ் 2018-19 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியா அவார்ட்ஸ் போய் இப்படி படிச்சுட்டு வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வந்து இப்போ ஒரு டிஎஸ்ஆர் இருக்கிறார் மாந்தில். இப்போ என்ன சொல்ல வாரேன்னுட்டா அந்த ஃபர்ஸ்ட் சைட் நேரம் நாங்கள் கவலைப்பட்டிருந்தா எல்லாருடைய வாழ்க்கையும் போயிருக்கும். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படியே நாசமாக போயிருக்கும். மேபி நான் இயக்கத்துக்கு போயிருப்பேன் குணேந்திரன் லஜீவனாக்களோட சரி பிசைட்டு என்று சொல்லி இயக்கத்துக்கு போயிருப்பேன் நான் சில நேரத்தில். அதே நேரத்தில் கர்ஜின் ராசரத்னமாக்கள் அப்படியே விட்டுருப்பாங்க. அப்போ எல்லாரும் வந்து அந்த மேசையில் இருந்த அலைகளில்
அப்போ மாறி மாறி சொல்கிறோம் மச்சான் படிப்பேன் செகண்ட் ஷே படிப்பேன் மேடம் அடிப்போம் அவ்வளோதான். இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணுற கஷ்டம். அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ சார் ரிசர்ச் பண்ணோன்னா இவங்கெல்லாம் வந்து போயிட்டாங்க. சரி 7 மணி ஆயிரம் இரவு இனி என்ன இரவு பார்க்க வாழ்க்கை இருக்குது. ஒவ்வொரு நாளும் மெடிசின் நினைச்சு கனவுல படிச்சு கொண்டு வந்தாங்க. வாழ்க்கை வருது சும்மா தலையெல்லாம் கிரு இருக்குது. அந்த ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துருந்தவனு இப்போ யாரோ ஒருத்தன் உனக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கலையேண்டா அப்போ இந்த வீடியோ வடி வைப்பார். சும்மா தலையெல்லாம் கிரு இருக்குது சொல்லி வேலை இல்லை. அதே எனக்கு கரண்டா டிவியாக இருந்தது போய் பார்க்குறதுக்கு, ஃபோனாக இருந்தது போய் பார்க்குறதுக்கு, என்ன டிக்டாக் பார்க்கவோன்ட்டு பார்க்குவோம். பார்த்து சுவரை தான் பார்க்கணும். சுவரை பார்த்துக்கொண்டு நித்திரை ஆயிட்டேன் நான். வந்து பார்த்தா ஒரு ஆள் கட்டி பிடிச்சி கொஞ்சுது, இதுல எல்லாம் குத்துது. யாரா இருக்குமா நினைக்கிறீங்க? அப்பா வந்து சொன்னார் என்னதுக்கு ஒரி பண்ணுறேன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லையா பாப்பா எதிர்பார்த்தனா. நான் சொன்னேன் டேய் தலைவர் எத்தனை அடிபாடு, எத்தனை பின்வாங்கி இருக்கிறோம், எத்தனை இதாக போயிருக்குது, எத்தனை பேர் போராளிகள் செத்துருக்காங்க. தலைவர் முன்ன மாதிரி சூரை பார்த்து ஒன்று உண்டு படுத்து கொண்டாட இருந்தவர் எதுப்படா ரெண்டு என்னதுக்கு நீ எந்த பிள்ளை என்னதுக்கு இது இன்னொரு ஷை ஏடு 3 ஷை தாண்டா அதுக்கு தான் தந்திருக்காங்க. 3 ஷை என்னதுக்குடா ஒரு ஷையோட நிப்பாட்டில் லெவல் 3 ஷை அவங்க தந்திருக்கிற அதுக்கு தான் ராசா. போ எலும்பு போய் வேலையை பாரு. நான் இல்லையாப்பா எனக்கு நான் செகண்ட் ஷை எடுக்கிறேன். சரி உனக்கு என்ன ஆசை? அப்போ நான் லோயராக போகிறேன். அது நான் சரி செகண்ட் ஷைலேயே நீ ஷுவராக லோயராக போவேன். அதில் எந்த சந்தேகம் இல்லை தானே அப்போ. ஃபர்ஸ்ட் ஷைலேயே B2C எடுத்துரு நீ. அப்போ V2C கரெக்ஷனாக தான் 2BC வந்தது. செகண்ட் ஷைல இந்த செல்ல நீ எடுப்பியோ இல்லையோ 2BC எடுப்பேன். அப்போ ஏன் நான் இன்னொரு சான்ஸை வேஸ்ட் ஆகுறேன். போய் திருப்பி படி. இன்றைக்கு படு நல்லா படுத்துட்டு விடியல இரவு போயிட்டு ராஜா தியேட்டரில் ஒரு படத்தை பேர்னு சொல்லி 50 ரூபா காசு பாக்கெட்டில் இரவு போய் படத்தை பேர் பார்த்து. இதை வந்து ஒவ்வொரு தந்தைக்கும் நான் சொல்கிற அறிவுரை, ஒவ்வொரு தோல்வி விட்ட ஒவ்வொரு இந்த A-level ரிசல்ட்ஸ் வராதாக்குன்னு சொல்கிற அறிவுரை இப்படித்தான் இருக்கணும். அப்பாண்டா போய் இரவு படத்தை பேர். அப்பா சொன்னார் நீ சின்ன சின்ன மினி தியேட்டர்ல எல்லாம் போய் பார்க்காத, போய் பெரிய தியேட்டரில் பார்த்துட்டு அவங்களையும் கூப்பிடு, ஃபெயில் விட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிடு, போய் படத்தை பேர். படத்தை பார்த்துட்டு 2-3 நாளைக்கு வந்து சும்மா இரு. அதுக்கு பிறகு உனக்கு ஒரு வரி ஒன்று வேற நீ படிக்க ஆரம்பிப்பேன். அதே மாதிரியே திருப்பி வந்தனா திருப்பி செகண்ட் ஷைல ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் தான் நான் போட்டேன். நான் டியூஷனுக்கு போட்டது ஒரு நீல கலரும் ஒரு வெள்ளை கலரும் ஒரே டிஷர்ட் தான், ஒரே ஒரு டிஷர்ட் தான், மாற்றவே இல்லை. தோச்சு அதை தான் போட்டேன். ஒரு கலராக உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு பலமையாக வடிவா டியூஷனுக்கு போகிறேன். நான் செகண்ட் ஷைல முழு கிளாஸுக்கும் முழு பேப்பர் கிளாஸுக்கும் போட்டது ஒரே ஒரு டிஷர்ட் ஒரு வரி. இந்த செகண்ட் நீ எனக்கடா அழுப்படிக்கிறீங்க. சரி நான் படிக்கிறேன். அந்த நேரம் A-level ஒரு காதல் தோல்வி வேறு. சரி அது எல்லாத்தையும் மறந்து ஒரே ஒரு அடி 6 மாதம் அடிப்பேன். அப்போ அப்படிதான் நான் இப்போ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பார்த்தா நாளை இப்போ இருபியல் மேசையில் 4 அண்டைக்கு வெறுக்கு எப்பண்டா உங்களோட பேட்ச்மேட் வந்து கால் பண்ணி சொல்லுவான் மச்சான் நான் பார்ட்டி கொடுக்குறேன்டாப்பா மெடிசனுக்கு என்கிட்ட பண்ணது பார்ட்டி கொடுப்பான். இன்னொரு பேட்ச்மேட் வந்து சொல்லுவான் அடே ரேக் பண்ண தொடங்கிட்டாங்கடா. அப்போ கேட்கல நெஞ்செல்லாம் மெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் படிச்சிருந்தால் படுக்கிறது நிப்பாடி இருந்தால் போயிருக்கலாமாண்டு. அது சொல்கிறது கவன கிளப்பாண்டு வந்து அவங்களாம் வேணுமென்று வந்து உங்களுக்கு சொல்கிறே இல்லை. அவங்கள அறியாமல் நல்ல நண்பன் தானே என்று போட்டு மச்சான் ட்ராக் பண்ணுறாங்களாப்பா சீனியர்ஸ் கூப்பிட்டாங்க மச்சான் 3 பெட்டியல் பூசா வந்திருக்கடாப்பா அவளை ஃபோன் நம்பர் கேட்டு அவளை நான் கொடுத்தேன் ஒரு 20 ரூபா மிஸ் கால் அடிச்சிட்டு இருக்காங்க சொல்லுவாங்களடா சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரி பண்ணாது. ஏன்னா அடுத்த முறை இந்த மோட்டிவேஷனல் வீடியோட நான் போடுறேன் வடிவாக கேட்டுட்டு 6 மாதம் 1 வருஷம் கழித்து திருப்பி மெடிசன் என்ன பண்ணோன்னு இந்த வீடியோ திருப்பி போட இயலுமாண்டா. நான் இதை தான் செய்கிறேன். எனக்கு இளங்கோவல் வந்து சொல்கிறேன். இளங்கோவல் நிறுத்தன் குமார வடிவேல் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க ட்ராகிங் சீனியர்ஸ் வந்தவ சீனியர்ஸை ட்ராக் பண்ணா அப்படியா ரைட். எங்களுக்கு அவங்க பர்பஸாக சொல்லல, அவங்க மனசில் இருக்க சொல்கிறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறாங்க. அது எங்களுக்கு எரியுது. ஐயோ என்கிட்ட பண்ணா விட்டனே வேற வந்தால் படிக்கிறானே என்று. ஆனால் ஒரி பண்ணாது, நீ ஒன்றுக்குமே ஒரி பண்ணாது. அது ஒரு கிழமை 2 கிழமை இந்த ரிசல்ட்ஸ் பெருசாக கதைப்படும். அவனுக்கு 3A அவனுக்கு 2AB இன்னொருத்தனுக்கு A2B 1 கிழமை 2 கிழமை இந்த விடயங்கள் பெரிதாக கதைப்படும். இதுக்கு சொல்லிக்கல இன்னொரு உதாரணத்தையும் சொல்கிறேன். முந்தைய என்னோட யூடியூப்பில் இவ்வளோதையும் நான் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறேன். 40-50 பேர் ஷேர் பண்ணுறவங்க இந்த விடயத்தையும் நான் சொல்கிறேன் திருப்பியும். O-level பானுகோபன் சொல்லி ஒரு இன்ஜினியர் A-level ரேங்க் ஃபர்ஸ்ட் ஷைல 7 நினைக்கிறேன் மேத்ஸ். O-level அவனுக்கு 3A 4A தான் ரிசல்ட்ஸ். 3A 4A 2BCயோ எனக்கு தெரியாது பானு மன்னிச்சுக்கொள்ளு. நடக்கிற 5A 6Aக்குள்ள தான் ரிசல்ட்ஸ். ஆனால் A-levelக்கு வந்து அவனை 3A ஐலண்ட் ரேங்க் 7ஆவது. சரியான கஷ்டப்பட்டபடியன் என்னை மாதிரி ஓப்பனாக கிடைக்கக்கூடியபடியும் அண்மையில் நாங்கள் F9 2500 வந்திருந்தோம். அப்போ சொன்னால் மச்சான் நீ ஒன்று என்னை பற்றி உண்ட வீடியோவில் எங்கேயோ சொல்லியிருந்தேன் என்றால் அதெல்லாம் மறக்காத அனுபவம். சொன்னா நீ வாப்பு நான் போகிறேன். நான் என்ன மகன் மேட்ட A-level எக்ஸாம் இன்னும் நடந்து கொண்டிருக்கு சார். இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு காய்ச்சல் ஞாபகம் இருக்கு. பிள்ளையாரண்ட எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குறாசா. ஆனால் நீ வாரேண்டா வா நான் போகிறேன்டா அந்த கதையிலேயும் துணினையும் விளங்கிட்டு திட்டமிட்டு ஜமனான்சரை அனுப்புறதுக்காக
அவருக்கு ஒரு மெடிக்கல் ஒன்றை அடித்து அவரை இங்கேருந்து தூக்குறதுக்காக தான் இந்த பிளான் செய்யப்பட்டது மினிஸ்ட்ரியில். நான் போய் மினிஸ்ட்ரியில் சொல்லி போட்டேன், நான் யாழ்ப்பாணம் போக மாட்டேன், ஜாஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன். ஆனால் நான் வந்திருந்தேன், யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் திருந்தி இருக்கும் பல அளவில். சரி, அதை விடுவோம். நான் சார்கிட்ட சொல்கிறேன், திருப்பி கால் பண்ணி சொல்கிறேன், சார் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு விளங்கிட்டு நான் வரையில, உங்க நீங்கள் பயப்படாதீங்க, நான் அங்கே வரையில, நான் வந்து உங்களை குழப்ப மாட்டேன் சார், நான் போயிட்டேன். நான் ஊராவத்துறைக்கு திருப்பி அடிக்க பிரச்சனைப்பட்டு சாவச்சேரிக்கு வந்தேன். சாவச்சேரியில் இவ்வளோ பிரச்சனை வந்து சரி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற நேரங்களில் ஜமுனானந்த சார் வந்து என்ன கிரீன் கிராஸ் ஹோட்டலில் அடிக்கடி சந்திக்கிறவர், சாப்பிட போய்க்கல, தங்கமான மனுஷன், கௌசல்யாவும் நானும் போய்க்கல தான் இந்த சார் கேட்கிறார். எழும்பி வரும் அந்த மனுஷன், எழும்பி வந்து கிட்டவன் சொல்லும், உன்ன மாதிரி இருக்கிற சரியான கஷ்டம், எங்களுக்கு முன்ன மாதிரி இருக்கதான் ஆசை, சரியான கஷ்டம், நீ நல்லா வருவேடான்னு. அந்த இவ்வளவு கெட்ட 1000 கெட்டவங்க திட்டினாலும்டா ஒரு நல்ல மனுஷன் வார்த்தையில நீ ஒரு நல்லவன், நீ ஒரு நல்ல நோக்கத்துக்காக செயற்படுகிறாய், இப்படியே இரு, மாறாத, நீ பயப்படாத என்று சொன்ன அந்த 1-2 வார்த்தை தான் இந்த வரைக்கும் என்ன இப்படியே உயிர்ப்போட வச்சிருக்கின்றது தான் உண்மை. அதற்காக தான் ஜமுனானந்த சாருக்கு அள்ளி கொடுத்துருக்கார் கடவுள். கூரையை பிச்சு கொண்டு பிறந்தா கொடுத்தா பரவாயில்லை, கூரையை கிளறி போட்டு கொடுத்துருக்க அந்த ஆளுக்கு கடவுள். என்னென்றால் அந்த ஆளுடைய நல்ல குணத்திற்கும் அவருடைய அந்த எங்களுடைய தமிழ் தேசியத்தை உயிரா நேசிக்கிற ஒரு மனுஷன். ஆமிக்காரா இருந்தால கஷ்டப்படுத்தாத கஷ்டம் இல்லை, ஆமிக்காரோட சேர்ந்து இவரை கஷ்டப்படுத்தினாக்கள் கஷ்டப்படுத்தாத அளவுகள் இல்லை. அந்த அளவு வீட்டை போய் டோர்ச்சர் பண்றது, எஸ்டிஎஃபோட டோர்ச்சர் பண்றது, போலீஸ்காரை போய் டோர்ச்சர் பண்றது, அந்த பேப்பர்ல எழுதுகின்ற ஒரு சில விடயங்களுக்காக எங்களோட தமிழ் தேசியத்தை இப்பவும் உயிர்ப்போட வச்சிருக்கிறதா இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அந்த. ஆனா அந்த சலரையில் அந்த கடைசியா எனக்கு சொன்ன அதே பேரை சொன்னாங்க, ஜமுனானந்த சாருக்கு எனக்கு சொன்ன அதே பேரை சொன்னாங்க, பைத்தியம் என்று சொன்னாங்க ஜமுனானந்த சாருக்கு. மெடிக்கல் அடிச்சு வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றுற அளவுக்கு இன்னமையை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த சலரையில் அந்த போன வேலையை பார்த்துட்டு வந்து நான் சொன்னேன், சார் பிறகு ஒரு முறை கேட்க நான் சாவச்சேரியை விட்டுட்டு போன நேரத்தில் இவர்கள் கதைக்கிறார்கள் என்னோட, காய்ச்சி பிரச்சனை போய்கொண்டே இருக்கு. அப்போ நான் சார் ஒரு முறை கிரீன் கிளாஸ்ல கண்டேன் சொன்னேன், சார் அப்போ நான் எம்பிஏ ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் சார். நான் சொன்னேன், சார் இப்போ எனக்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது, நீங்கள் வேணுமெண்டா ஒருக்கா சாவச்சேரியை வந்து பொறுப்படுங்க சார் என்றால், சாவச்சேரி வைத்தியசாலையை பற்றி நீங்கள் எல்லாம் கதைக்கிறீங்க தானே, சாவச்சேரி வைத்தியசாலையை கட்டி எழுப்பினதே ஜமுனானந்தா சார் தானடா, அது தெரியுமா உங்களுக்கு? போர்க்காலத்தில் இடப்பெயர்வு காலத்தில் இந்த சாவச்சேரி வைத்தியசாலை தரமட்டமாக போயிருந்த நேரத்தில் அந்த வைத்தியசாலையை திரும்பவும் கட்டி எழுப்போன்னு அதான் கடவுள்ன்றது வந்து நான் எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்படியான சம்பவங்களை பார்க்கும்போது பயங்கரமாக நான் கடவுளை நம்புகிறேன். சாவகச்சேரி என்ற ஒரு வைத்தியசாலையை மறுபடியும் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய வைத்தியசாலையாக நிமித்தினது. அந்த நேரங்களில் அந்த வைத்தியசாலையை வந்து கட்டைகளில் இராணுவம் வந்து பயங்கர கஷ்டப்படுத்தினது. அதற்கு பெரிய வரலாறு இருக்குது, அதனால ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுங்க யாராவது முடிஞ்சா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை திருப்ப கொண்டு வந்து வைத்தியசாலையில் வச்சு மனநோய் என்று சொல்லி இவங்க கஷ்டப்படுத்திக்கல, எனக்கு சரியா நெஞ்செறிஞ்சது, நான் அதை கஷ்டப்படுத்தல. அந்த அவர் அப்படி ஒரு நல்ல மனுஷன். அந்த கதைக்கிற விடயங்கள் வந்து ஒரு வெகுஜன விரோதியான விஷயங்களை தான் கதைக்கிறது. அப்படி என்றால் அந்த மனசுல இருக்கிறத இப்போ நான் கதைப்பேர், அது எல்லாருக்குமே பிடிக்காது. உதாரணத்துக்கு இயக்கம்ன்றது அந்த துணிஞ்சு சொல்லுமோ இயக்கம் தான், என்ன அதில் என்ன சந்தேகம் இருக்கு? அந்த இயக்கத்துக்காக பாடுபட்டு இயக்க போராளிகள் காயப்பட்டிருக்க மருந்து கட்டி காப்பாற்றின மனுஷன். அதனால தான் இந்த இயற்கை அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்படி ஒரு தாய் தந்தை செய்கிற புண்ணியம் தான் ஜமுனானந்தா சாருக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு இதொன்றை கொண்டு வந்திருக்கிறன்றது யாராலுமே மறக்க முடியாது. அந்த உண்மையை மறக்க மேலாது. நான் சார்கிட்ட கேட்குறேன், சார் நீங்கள் ஒருக்கா சாவச்சேரி வந்து பொறுப்படிங்க விருப்பம். அப்போ நான் சாவச்சேரி போனால் தலைவிழாம அந்த என்னை விட தலைவிழாமா சாவச்சேரி. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் மகன்மார் 2 பேரும் ஏல் எடுக்கிறாங்க, எனக்கு அது 2 முக்கியம். ஆகவே அவங்க ஏல் எடுத்து முடிய பார்ப்போம். இங்கே தான் ஜமுனானந்தா சார் என் மனசில் உயர்ந்து கொண்டு போகிறார். என்னென்றால் நினைச்சிருந்தா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கலாம், அந்தளவுக்கு அது விளங்கல. தன்னுடைய மகன்மாருடைய படிப்பு முக்கியம். எப்படி இருக்க ஒரு தந்தையின் அர்ப்பணிப்பு. நீ இந்த அட்மின் போஸ்ட்டும் வேண்டாம், இந்த ஒரு போஸ்ட்டுகளும் வேண்டாம், நான் இந்த பாட்டில் நீங்கள் என்ன பைத்தியம் பண்ண சொன்னாலும் இந்த பாட்டில் நான் வேலையை முடிச்சு கொண்டு வைத்தியசாலையில் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் முக்கியம் என்று ஒரு தந்தை அர்ப்பணிக்கக்கூடிய உச்சக்கட்ட அர்ப்பணிப்பு அந்த மனுஷன் செய்த அர்ப்பணிப்பு. ஒரு கடவுள் வந்து ஒரு பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரிசு வந்து ஜமுனானந்த சார் போன்ற ஒரு 1-2 அப்பாக்களை வழங்கியிருப்பதுதான், தந்தைகளை வழங்கியிருப்பதுதான் ஒரு கடவுள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய, ஒரு கடவுள் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் இந்த உலகத்தில் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு என்னென்றால் தன்னுடைய 2 இரட்டை ட்வின்ஸ்களும் மெடிசினில் வந்து 1st 2nd ரேங்க் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கிறாங்க என்பதை ஒரு தந்தைக்கு அந்த 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 சந்தோஷம், அந்த பூரிப்பு ஒவ்வொரு தந்தையாக உங்களுக்கும் விளங்கி இருக்கும். ஆனால் யாராவது தந்தையர்கள் உங்களுடைய பிள்ளை படிக்கலை என்று சொல்லி நீங்கள் அதை ஒரி பண்ணினால் இதுக்கு முன்னுக்குள்ள இருக்கிற அவ்வளோத்தையும் காட்டுங்க. நானும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டேன். இப்போ இங்கே நான் 2 பேருக்கு மோட்டிவேஷன் பண்ணுறேன்.
என்டர் பண்ணினாக்களுக்கும் ஒரு சில விஷயங்களை கதைக்கணும். நாங்களும் செகண்ட் சைடில் என்டர் பண்ணிட்டு ஜோதிச்சோம், அடுத்த நாளை மெடிசின் டாக்டராக வந்துட்டோம்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நான் போனது பேராதனை வைத்தியசாலையில், பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு. ஆனால் பாஸ் அவுட் பண்ணி வந்த பிறகும் நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக இருக்கணுமன்றது வேறு, டாக்டராக இருந்து உழைக்கிறதுன்றது வேறு. நீங்கள் நல்ல டாக்டராக தான் இருக்க போகிறீங்களா அல்லது டாக்டராக இருந்து உழைக்க போகிறீங்களான்றது உங்களை பொறுத்தது. இது பாஸ் அவுட் பண்ணாக்களுக்கு ஒரு நிமிஷத்தில் சொல்கிற சின்ன ஒரு அறிவுரை. இப்போ நான் இந்த கடைசி நிமிடத்தில் ஒரு சொல்ல போகிற சில வசனங்கள் எங்களுடைய இளம் படிகளுக்கு முக்கியமாக இருக்கும். ரிசர்ச் வந்துட்டு ஆப்பு, டோன்ட் வரி. உனக்கு ரிசர்ச் குறைவா போய் கட்டில படுத்திருந்தாள், குப்புறப்படுத்திருந்தாள். குவன் சார் அடிக்கடி சொல்லுவார், குப்புறப்படுத்த அழு 4 நாளைக்கு அழு, தொடர்ந்து அழு. நீ ஃபெயில் விட்டுருக்காய் என்ற அந்த வெளி எந்த நிலத்தில் போடும். அதுக்கப்புறம் ஒரு வெறி ஒன்று வரும். அந்த வெறி தொடர்ந்து உனக்கு இருக்குமா இருந்த 6 மாதத்தில் அடுத்த முறை நீ இப்படி ஒரு வீடியோ போட்டுட்டு இருப்பாய். இல்லைன்னு சொன்னால் உன்னுடைய எதிர்காலமே சூனியாக போயிடும். மெடிசினும் இன்ஜினியரிங் என்டர் பண்ணுற இன்னொரு 6 மாத டைமை கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறேன். நான் கூட இப்போ கூட யோசிக்கிறேன். இன்றைக்கு என்னோட காய்ச்ச வைத்தியர் கூட எனக்கு சொல்லியிருக்கிறார் என்றால், டாக்டர் நீங்கள் உங்களோட டேலண்ட்டுக்கு லண்டனுக்கு போனீங்கன்னு சொன்னால் இவ்வளோ இதாக வந்துடலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மின் போஸ்ட்டில் நீங்கள் மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர் முடிச்சிருப்பீங்க, போய் முடிச்சு கொண்டு லண்டனில் இருக்கலாமே இந்த பாலிடிக்ஸ் வந்து. நான் சொன்னேன், நானும் போனா அண்ணா யார் பார்க்குறேன். சிங்கள அண்ணா ஒரு ஆளுக்கு சொன்ன பதில், நானும் போயிட்டேன்டா யார் பார்க்குறேன். ஆகவே நான் போகிறதில்லை. நான் இங்கேயே கிடந்து நாட்டுக்கண்டு அப்பா 4-5 பிள்ளைகளை 10 பெற்று நாட்டுக்கண்டு ஒருத்தரையும் அர்ப்பணிக்கலைன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அர்ப்பணித்ததாகவே இருந்து போகட்டும், இதுவே வரலாறாக இருந்து போகட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நாட்டிற்கண்டு தமிழ் மக்களுக்கண்டு எங்களை அர்ப்பணிப்புக்கு எப்பயோ முடிவு செய்யட்டும், இந்த படிப்பு போட்டும் வேலை செய்யட்டும். ஆனால் அந்த அர்ப்பணிப்பு ஒன்றை நீ அர்ப்பணிக்கிறது பொதுமக்கள் பெருசாக கதைக்கோணுமெண்டா அதுக்கு நீ மேல் இடத்துக்கு போகணும். இன்னொரு ஷை எடுக்கலாம், 6 மாதம் இருக்குது. ஆகவே இந்த வீடியோவை தயவு செய்து நம்ம ரிசல்ட்ஸ் குறைஞ்சாக்களுக்கு காட்டுங்கள். இந்த வீடியோ என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சைடில் எந்த பண்ணினவன் எல்லாருமே மெர்சிடிஸ் பென்ஸ் ஓடி போக, செகண்ட் சைடில் ஓடினவன் முழுக்க சைக்கிள் ஏடா போகிறான், அல்லது தேர்ட் சைடில் போனவன் முழுக்க சைக்கிள் ஏ போகிறான். இல்லை செகண்ட் சைடில் வந்தால் ஒருத்தவன் இப்போ எம்பி ஆகிருக்கிறான். ஃபர்ஸ்ட் சைடில் போனவன் இப்போ 2.5 லட்சம் சம்பளம் தான் எடுத்துட்டு இருக்கான். ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட் சை, செகண்ட் சை, தேர்ட் சைன்றது அல்ல உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. எதை நோக்கி ஓடுறியோ அதை நோக்கி ஓடிட்டே இரு. எழும்பி ஓடு. அந்த வைராக்கியம், அந்த மென வலிமை உனக்கு இருக்குமாக இருந்தால் நீ நாளைக்கு அர்ச்சுனா வாழலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாத். வணக்கம். நான் பிரணவன். நான் உயிரியல் துறையில் மாவட்ட நிலையில் 1ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளேன். இந்து கல்லூரி அன்னைக்கும் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் பெற்றோருக்கும் பாடசாலை அதிபர் ரட்னம் செந்தில்மாறன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக எனது வகுப்பாசிரியர் தில்லைச்செல்வன் சார் ஆசிரியர், சிவகாந்த் சார் கெமிஸ்ட்ரி சார், கலதீபன் சார் பயாலஜி சார், மற்ற இவர்கள் பாடசாலை எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்கள், அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் நியூ சயின்ஸ் வேர்ல்டில் எனக்கு கல்வியற்ற ஆசிரியர்கள் என்டி கயேந்திரன் சார் அவர்களுக்கும், டயஸ் சார் அவர்களுக்கும், குமரன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கலாமிஸ் அவர்களுக்கும் சிவலிங்க சார் அவர்களுக்கும் எனது மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட நிலையில் 5க்குள் வர வேண்டும் என்று தான் எதிர்பார்த்திருந்த நான் 1ஆம் இடம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. சந்தோஷமாக இருக்கின்றது. டாக்டர் MBBS அப்பா அம்மாவே நாங்கள் 2 பேர் அந்த விஷயத்தை சொல்லுவோம். நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ். நாங்கள் அப்பா மாதிரி அப்படி போட்டோம். நாங்கள் ரெட்டியர்கள். எங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் சேர்ந்து படிப்போம். மற்றது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் பேப்பர்ஸ் செஞ்ச நாங்கள். மற்றது ஒவ்வொரு நாளும் டெய்லி படிக்கிற நாங்கள். அந்த அனுபவங்களை வாழ்க்கையில் யாருமே மறக்கல. பானு அந்த நேரம் படிக்க மாட்டான். ஆனால் ஓலெவல் நேரம் கஷ்டம். எனக்கும் கஷ்டம், பானுவுக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். அதை போய் சொல்கிறதில்ல, பானுவும் கோவிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கஷ்டத்தில் படித்து தான் அவன் ஒரு இன்ஜினியராக வந்தவனும் இப்போ ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் இன்ஜினியர். இப்போ நான் நினைக்கிறேன் மீசாலையில் மாதிரி பண்ணி மீசாலையில் இருக்கிறான். பண்ணையில் கிட்டையில் வந்திருந்தவன்.
அப்போ பானு ஓ லெவலுக்கு எடுத்தது 3A 4A, ஆனால் A லெவலுக்கு ஃபர்ஸ்ட் இல்லை, அவன் 7வது ரேங்க் மேத்ஸில். இது என்னென்றால் ஒரு எக்ஸாம் வந்து உங்களை தீர்மானிக்கிறீங்கள, ஒரே ஒரு எக்ஸாம் உங்களை ஒருபோதுமே தீர்மானிக்கிறீங்கள. இந்த உங்களை தீர்மானிக்கிற எதண்டா ஒருக்கா விழுந்துட்டீங்கன்றது முக்கியம் இல்லை, விழுந்துட்டு எழும்புறீங்களான்றதான் முக்கியம். கஷ்டம் எனக்கு தெரியும், அது சரியான கஷ்டம். இன்றைய மனநிலையில் இந்த ஃபேஸ்புக்குகளில் பேப்பரில் வர பாராட்டி வாழ்த்துக்கிறோம், மற்ற சாமத்திய வீட்டுக்கு முந்தி போடுவாங்க, இப்போயும் போடுறாங்களோ தெரியாது, சாமத்திய வீட்டை பாராட்டி வாழ்த்துவாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு பியூபர்ட்டி என்டர்டைன்மெண்ட் ஏஜ் அட்டைன் பண்ணின மாதிரி பாராட்டி வாழ்த்துக்கிறோம்ண்டு. அப்போ எங்கள்கிட்ட குணசீலன் சார் சொல்லுவார், பாராட்டி வாழ்த்துக்கிறோம் போடாமல் லவ் ஸ்பீக்கர் அடித்து கத்தாமல் தண்டை வீட்டில் ஒன்று குமர்பட்டையாக போயிட்டு யார் வரலாமண்டும் போடுறது இந்த தமிழ் இனத்துக்கு மட்டும்தான். எந்த வீட்டை ஒன்று ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்லி போடுறது பேப்பரில். அப்படித்தான் எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் வந்து குணசீலன் சார் அந்த நேரம் பேசுறத சொல்கிறேன், நான் பேசல. சார் அடிக்கடி சொல்லுவார், இதில் பாராட்டி வாழ்த்துக்கிற போடாதெல்லாம் கையெது. அதை மாதிரி இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் A லெவல் ரிசல்ட்ஸுக்கு பாராட்டி வாழ்த்துக்கிறோம் வரும். 1-2 பேர் லக் அடிச்சு போயிடுவாங்க. இதில் நான் திரும்ப சொல்கிறேன், எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது இந்த A லெவல் ரிசல்ட்ஸ் அல்ல. இதில் வந்து எனக்கும் கர்ஜினுக்கும் அரவிந்தராஜுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. கர்ஜின் அரவிந்தராஜாக்கள் எழுதுறது எப்படி என்றால், மெடிசின் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, நீங்கள் திருப்பி மறுபடியும் படித்து ஒரு SLAS ஆஃபீஸராக வரலாம், ஆகவே படியுங்க செகண்ட் செய்யன்றது கர்ஜின் அரவிந்தராக்கள். அல்லது ஒரு ரைட் சிவானந்தமூர்த்தி ஜனகனை பற்றி நான் கதைக்கல. எங்கள் ஆள் இப்போ சிங்கப்பூரில் இன்ஜினியர், 15-20 லட்சம் மாத சம்பளம். என்னோட வந்து மெடிசின் முடிச்சு இப்போ எனக்கு கூட 2.5 லட்சம் தான் யாழ்ப்பாணத்தில் சம்பளம். ஆனால் ஃபர்ஸ்ட் செகண்ட் செய்யும் எடுத்துட்டு மச்சான் நீங்கள் இருந்து படிக்கிறேன்னா தேர்ட் செய்ய படியுங்கோ, நான் போகிறேன் எண்டு போட்டு வெளிக்கிட்டு போனவன் தான் இப்போது சிங்கப்பூரில் ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், SLIITயில் முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இப்போ சொல்லுங்க, அவன் செகண்ட் சைடில் எடுத்து அந்த முடிவு நல்லமா, அல்லது நான் எடுத்து விழாலம் 39 வயசுலையும் 2.5 லட்சம் சம்பளம் எடுத்த எனக்கும் 24 வயசுல போய் 15 லட்சம் உழைச்ச சிவானந்த புத்தி ஜனகனுக்கும் அந்த அதான் சொல்றது வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்டு ஜனகன் ஒரு முறை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தவன் ஒரே குண்டு சட்டிக்கு இருந்து குதிரை ஓடி கொண்டிருக்காங்க. அது எனக்கு பயங்கரமாக சுட்டது, அது பயங்கரமாக சுட்டது. என்னடா ஓ சரி அவன் சொல்கிறான் சரி என்ற எனக்கு இந்தியா கூட என்ன கலரண்டு தெரியாது, யாழ்ப்பாணம் கொழும்பு MP அவ்வளோதான், ஒரு சின்ன வட்டத்துக்கு இருக்கிறான். ஆனால் அவன் செகண்ட் சைடில் பார்த்தா சரி வராது, SLIITயில் போயிட்டு வடிவா இன்ஜினியரிங்கை முடித்தான், பறந்தான் சிங்கப்பூருக்கு 15-20 லட்சம் சம்பளம். ஸோ வேர்ல்ட் ஹேஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த வகையில் இவங்க சொல்லுவாங்க என்றால் கர்ஜின் அரவிந்தராஜ் சொல்லுவாங்க, மெடிசின் மட்டும் வாழ்க்கை இல்லை, ஆகவே நீங்கள் இன்னொரு ஃபீல்டுக்குள்ள போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதில் இருந்து நான் சத்தி விலத்து நிற்கிறேன். ஏன்னா நான் மெடிசின் என்ன பண்ணிட்டேன், ஆகவே நான் வெறியோட 2ஆம் தரம் அடிச்சிட்டேன்ன்றது வந்து நான் மேலே தூக்கி காட்டணும் பண்ணுறதுக்காண்டி நான் அதுலேருந்து விலத்து நிற்கிறேன். நான் சொல்கிறேன் மெடிசின் மட்டும்தான் தான் வாழ்க்கை, இன்ஜினியரிங் மட்டும்தான் வாழ்க்கை. செகண்ட் சை தேர்ட் சை என்னதுக்கு 2 தந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்க டேலண்ட்டை நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நீ 2 வருஷம் படித்து கூட என்டர் பண்ணிடாத, நீ திருப்பி ஒரு 6 மாதத்துக்குள்ள அடிச்சு காட்டினா அதுதான் வெற்றி. எனக்கு கேட்கறது பயில சொல்லுங்க, 2 வருஷம் காலமாக மத்தியானம் இரவு ஒருத்தன் உங்களுக்கு தெரியும், சில பேர் இப்போ என்டர் பண்ணியிருப்பாங்க, படமே பார்க்க மாட்டாங்க, வாழ்க்கையில் என்ன படம் இப்போ கேட்பாங்க, அஜித் இப்போ அடுத்த படம் நடிக்கிறார் என்று கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஆக்கள் இப்போ மெடிசன் என்டர் பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சில இடங்களில் சகலகலா வல்லவனா எல்லாத்துலேயுமே இருந்திருக்கலாம், ஆனால் A லெவலில் ஃபெயில் விட்டுருப்பீங்க. A லெவலில் நீங்கள் கவனக்கிழப்பானா இது அவுட்டுக்கு பின்னால் போயிருப்பீங்க, அல்லது விளையாடி கொண்டு தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாம் முடிஞ்சு. இப்போ எனக்கு சொல்லுங்கடாப்பா, கடைசி இன்னொரு திருப்பி இப்போ 6 மாதம் இருக்கு ரிப்பீட் எக்ஸாமுக்கு. இந்த 6 மாதம் ரிப்பீட் எக்ஸாமில் படிக்கிறதுன்றது 6 மாதம் படிக்க போகிறது இல்லை. என்ன மாதிரி 2 சிங்கக்குட்டி இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற சிங்கக்குட்டி, அது கடைசி 3 நாள் தான் படிக்கும், 3 மாதம் தான் படிக்கும். ஆனால் நோட்ஸ் எழுதி வை, முழு பாஸ் பேப்பரை செய்து வை, அவ்வளோதான் அடுக்கி வை, கடைசி 3 மாதம் தான் படிக்கும். திருப்பி 6 மாதம் ரிப்பீட்டுக்கு இருக்குன்றாலும் அது நீ என்னதான் குத்தி முடிஞ்சாலும் கடைசி 3 மாதம் தான் படிக்கும். அந்த 3 மாதம் படித்து திருப்பி அடிக்கிறவன் பெரிய ஆளா, அல்ல இந்த 2.5 வருஷமாவே புத்தகம் ஒப்பியோடு தெரிஞ்சவன் பெரிய ஆளா? அங்கே தான்டா நாங்கள் நிற்கிறோம். திருப்பி செகண்ட் செய்யும் வேணும், தேர்ட் செய்யும் வேணும். நான் திரும்ப சொல்கிறேன், தெளிவாக சொல்லுகிறேன், திருப்பி செகண்ட் செய் தேர்ட் செய் இந்த 2ஐயும் மிஸ் பண்ணாத. செகண்ட் செய் எடுத்து முன்னாடி காணாதா, தேர்ட் செய் போ. நிரூபன் ஒருத்தன் இருந்தவன், டாக்டர் நிரூபன். இப்போ எங்கள்கிட்ட செகண்ட் செய்யில் அவனுக்கு டென்டல் வந்தது, விட்டு போட்டு தேர்ட் செய் எடுத்து மெடிசன் போனவன், அவன் நினச்சிருந்தா டென்டலுக்கு போயிருக்கலாம். ஆனால் நான் செகண்ட் செய்யோட பண நிலைமை காரணமாக கண்டி போனான். கண்டி ஒரு வாழ்க்கை. இதில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு செகண்ட் சைடில் இல்லை தேர்ட் சைடில் கண்டி பேராதன யூனிவர்சிட்டி கிடைச்சிருந்தா தயவு செஞ்சு இப்போவே வெளிக்கிட்டு போய் கலகா சந்தியில் ஒரு டென்ட் அடிச்சுட்டு உங்கள் யூனிவர்சிட்டி கோல் பண்ண பிறகு யாழ்ப்பாணத்தில் இருக்காது. நல்ல அட்வைஸ் இதை சொல்கிறேன் நான். சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்கிறேன் செகண்ட் சை தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன தான் குத்தி முடிஞ்சாலும் செகண்ட் சையும் தேர்ட் சையும் இருக்குது தானே. மெடிசின் தான் வாழ்க்கை அல்லது வந்து இன்ஜினியரிங் தான் வாழ்க்கை. என்னண்டா இன்னொரு 3-6 மாதத்துலையும் மேடாப்பா 6 மாதம் நீங்கள் ஒரி பண்ண போகிறதில்லை. 6 மாதமுமே நீங்கள் ஒருபோதுமே படிக்க போகிறதில்லை. நீ திருப்பி 3 மாதம் தான் படிப்பாய். நீ என்னடா நீ என்ற ரத்தம்
நீ திருப்பி 3 மாதம் தான் படிப்பேன், அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. இப்போவும் மிஸ் பண்ணி போனவனுக்கு மெசேஜ் பண்ணி போட்டிருக்கேன், சாரி டார்லிங் நான் மிஸ் பண்ணிட்டேன் டார்லிங், அது இப்போ இன்ஜினியரிங் என்ன பண்ணியிருக்கும் அல்லது மெடிசன் என்ன பண்ணியிருக்கும், நீ இப்போ மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாய். செம்மறி அந்த ஃபோனை கரையில் வச்சுட்டு அது போகிற குருவி பறக்கும், நீ என்ன தான் செஞ்சாலும் பறக்கல, அது அங்கே போனால் சீனியர்ஸ் இருப்பானுகள் கொத்தி எடுப்பானுகள். ஆகவே அதை மறந்துட்டு இன்னொரு 3 மாதம் அல்லது 6 மாதம் தெளிவாக படி, வடிவா நோட்ஸ் எல்லாத்தையும் விடு, எங்கெங்க பிளவிட்ட நீ என்று பேர். நீ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கல, எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சு, இப்போ போய் எலக்ட்ரானிக்ஸை படிச்சு கொண்டு இருக்காது. ஏண்டா அது ஒரு கேள்வி தான் எஸ்ஸேல வரும், எனக்கு தெரியும் இப்போ எப்படி எனக்கு தெரியாது, அதை திருப்பி படிக்காத, திருப்பி முன்னுக்கு அடிக்கடி கேள்வி வார எல்லாத்தையும் எடுத்து செய்யடாப்பா. பயோவில் ஒரு 50 எஸ்ஸே எழுதி வை, கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பாஸ் பேப்பரை செய்து வை, கடைசி 3 மாதம் திருப்பி மாடி உன்னால் ஏலும், நீ கட்டாயம் என்டர் பண்ணுவாய். நான் என்டர் பண்ணினானடா, என் உன்னால் என்டர் பண்ணிடலாது. ஆகவே திருப்பியும் மாடி, திருப்பியும் முன்னால் செய்யலும், திருப்பியும் ஒரு ரிசல்ட் வருமாடா, அப்போ வரும் நீ மெடிசின் உண்டு. அப்போ ஜோதிச்சு பாப்பா, இந்த 6 மாதத்துக்குள்ள அண்ணா சொன்னதை கேட்டு படித்தபடியாக நான் திருப்பி டாக்டர் ஆகிட்டேன். ஏன் டாக்டர் ஆகணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஏன் இன்ஜினியர் ஆகணும் உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாட்டில் இருக்கிற நிலைமையில் ஸ்ரீலங்காவில் நீ டாக்டராக இருந்தால் ஒன்றுமே செய்ய போகிறதில்லை, அதுதான் உண்மை. இன்றைக்கு கூட இன்னொரு வைத்தியர் ஒருவரை வந்து நான் நிற்கிற இடத்துல சந்திச்சினேன், ஒரு சிங்கள வைத்தியர், ஒரு அனஸ்தடிஸ்ட் மேலே ஒரு ICU இன்டென்சிவிஸ்ட் ஒரு அண்ணா, சிங்கள அண்ணாவரால் சந்திச்சினான், ஃபோன் நம்பரும் தந்தவர். நான் காலையில் இது வரைக்கும் அவர் வந்து என்னோட காய்ச்சி கொண்டு வந்தார், கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம். லண்டனில் அந்த ஆளுக்கு 40 லட்சம் பெர் மந்த் சேலரி, இங்கே 2 லட்சம் தான் ஒரு கன்சல்டனுக்கு, 2.5 லட்சம் 3 லட்சம் தான் சேலரி. விட்டுட்டு 2017ஆம் ஆண்டே அவர் லண்டனுக்கு போயிட்டு இப்போ இலை என்று சொல்லுவாங்க, இலவில் 10 கோடிக்கு 3 ஃப்ளாட்ஸ் அல்ல ஹோட்டல் வேண்டி விட்டுருக்கார் அந்த மனுஷன். அந்த எனக்கு என்ன சொன்னேன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் இருக்கல தம்பி, நான் ஒரு வாரம் ஸ்ரீலங்காவுக்கு வருவேன், ஸ்ரீலங்கா ஹெல்ப் பண்ணுவேன், பஸ் 2.5 லட்சம் சம்பளத்துக்கு என்னால் இயலாது, அம்மா அப்போ எல்லாம் கஷ்டம் என்ற ஆகிறதுல. ஆகவே நான் என்னுடைய குடும்பத்தை என்னோட சௌகரத்தை எல்லாத்தையும் மீட்டோம், நான் லண்டனுக்கு போகிறேன். 40 லட்சம் ரூபா ஒரு ICU கன்சல்டனுக்கு அல்லது ஒரு இன்டென்சிவிஸ்ட்டுக்கு சம்பளம் லண்டனில். ஸ்ரீலங்காவில் 2.5 லட்சம் ரூபா சம்பளம். எந்த டாக்டர் இங்கே இருப்பான்னு சொல்லுங்க. ஆகவே உனக்கு திருப்பவும் சொல்கிறேன், சிம்பிளாக மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் உனக்கு 6 மாதத்தில் இருக்கீங்கள. எதுக்காண்டி நீ திருப்பியும் அக்ரிகல்ச்சருக்கு போகிறாய், எதுக்காக திருப்பி நீ BSc சயின்ஸுக்கு போகிறாய், வேண்டாம், அது எல்லாத்தையும் தூக்கி போடு. நீ BScக்கோ அல்லது அக்ரிகல்ச்சரோ உனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் திருப்பி படிச்சீங்கன்னா கட்டாயம் மெடிசன் என்ன பண்ணுவாய், திருப்பி கிடைச்சேன்னா நீ இன்ஜினியரிங் படிப்பாய். உன்னுடைய வீட்டில் பணபலம் இருந்து நீ ரஷ்யாவோட போய் படிக்கலாமாண்டா வேறு பிரச்சனை, அந்த காசை வேஸ்ட் ஆகாது. 6 மாதம் திருப்பி கஷ்டப்பட்டு படித்தான். நல்ல உதாரணம் சொல்கிறேன், 6 மாதம். இப்போ சொல்லுங்க, எனக்கு செகண்ட் சைடில் என்டர் பண்ணவன், தேர்ட் சைடில் என்டர் பண்ணவன் எல்லாம் காரில் தெரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் சைடில் என்டர் பண்ண டாக்டர் மட்டும் தான் நாடாப்பா காரில் தெரியுது, செகண்ட் சைடில் என்டர் பண்ண டாக்டர் மாதிரி ஒருத்தருமே காரில் தெரியுது இல்லையா? அல்லது தேர்ட் சைடில் என்டர் பண்ண டாக்டர், இப்போ அவர் டாக்டரை பார்த்து நீ கண்டுபிடிக்கலுமா? நான் செகண்ட் சைடில் என்டர் பண்ணினேன். அன்றைக்கு ஒரு MP, அன்றைக்கு நான் அப்பா சொன்னதை கேட்டிருக்காட்டி நான் ஒரு சாவச்சேரியின் MS-ஆக வந்திருக்கலாது, சாவச்சேரியில் பீடியாட்டிக் டாக்டராக வந்திருக்கலாது, ஒரு ஃபேமஸான எம்ஓ பிளானிங்காக வந்து மினிஸ்ட்ரியிலேயே இருந்திருக்கலாது. இப்போ கூட நான் சாவச்சேரி திருப்பி MS-ஆக வந்திருக்கவும் மேலாது, MP-ஆக வந்திருக்கேன். ஏன்னா வாழ்க்கைன்ற தலைவிதியை நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். லெட் இட் கோ ஆன் த வே தட் இட் வாண்ட்ஸ். அது போகிற வழியில் போக விடுங்க, திருப்பி ஒரு செகண்ட் ஷேட் எடுங்க. அன்றைக்கு நான் யோசிச்சிருந்தேன், இன்றைக்கு நான் ஒரு MP-ஆவே வந்துட்டு வைப்பேன், MP-ஆவே அதுக்கு விட்டுட்டது நான் ஒரு வைத்தியர் என்ற படியாக தான் மக்கள் என்ன நம்பி வாக்களித்தார். டாக்டர் போய் சொல்ல மாட்டார், டாக்டர் எங்களுக்கு முதுகுல குத்த மாட்டார், டாக்டர் இந்த அரசியல் இருக்கும் வரைக்கும் துணிஞ்சு போய் கதைக்கலாம் என்றதுதான் காரணமாக அவருடைய இப்போ டாக்டர் என்று தான் கதைக்கிறாங்க. அந்த டாக்டர்ன்றது வந்து நான் கஷ்டப்பட்டு கர்ஜின் வீட்டை போயிருந்து 3 நேரம் ஒரு நேரம் புட்டும் ஒரு மிளகாய் பொரியலும் சாப்பிட்டதால கஷ்டப்பட்டதால வந்தது தான் அந்த டாக்டரேட் ஒளியா இல்லை. என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் டாக்டர் இருந்து என்ன கார்லேயே கொண்டு இறக்கி அப்படி AC வீட்டுக்குள்ள வீட்டு கொண்டு அதில் வந்த டாக்டர் இல்லை, கஷ்டப்பட்டு தான் படிச்சினாங்க. உங்களுக்கு தெரியும், கர்ஜின் அரவிந்தராஜ் இந்த வீடியோ பார்த்தோன்னா நல்லா விளங்கும். எங்கண்ட வீட்டையும் கஷ்டம், கர்ஜின் வீட்டையும் கஷ்டம், அரவிந்தராஜ் வீட்டையும் 2 பேரும் டீச்சர்ஸ் ஆகும், போஸ்ட் ஆஃபீஸில் வேலை தான் கஷ்டம். நாங்கள் எல்லாம் ஒரு நடுநிலை குடும்பத்தில் இருந்து தான் நாங்கள் இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்தாங்க. ஆகவே கஷ்டம்ன்றது முக்கியம் இல்லை, அந்த கடைசி வரைக்கும் ஒரு விடாமுயற்சி ஒன்று இருக்கணும். இது சொல்றது சரியான ஈஸி. இப்போ நான் MP ஆகிட்டு இருந்தானே, நான் சொல்லலாம் நீங்களே நாளைக்கு MP வரலாம்னு சொல்லலாம். நோ, சொல்றது பயங்கர ஈஸி. நாளைக்கு விடிய எழும்பேக்குள்ள உங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கும். அப்பா அவன் நல்லா படிக்கிறானே, இவன் மெசேஜ் போடுறான், ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறான். ஒரு 6 மாதம் ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் பண்ணு, 6 மாதம் வாட்ஸ்அப்பை உடைச்சரி, ஃபோனை உடைச்சரி, சிம்மை உடைச்சரி, 6 மாதம் வீட்டே இரு, ஒருத்தனோடையும் கதைக்காத, திருப்பி படி, விசரணன்னு சொல்லட்டு முன்னே ஒரே உடுப்பா போடு, சரமண்ண விசரண சொல்லுவாங்க. 6ஆம் மாதம் பிறகு ரிசல்ட்ஸ் வர மாட்டா. அன்றைக்கு விளங்கும் இந்த 6 மாதம் நீ கஷ்டப்பட்டது அருமை, இந்த 6 மாதத்துல நீ கஷ்டப்பட்ட அருமை அன்றைக்கு விளங்கும். ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸில் வந்தாக்களை பாராட்டோன் பண்ணுறது எனக்கு அது யாரும் செய்யலாம். நான் பார்த்தேன், நான் ஜமுனானந்தா சாருடைய பிரச்சனைக்கு வருவோம். ஜமுனானந்தா சாருடைய
இந்த மகன்மாருடைய சாதனைன்றது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்க் வந்து 5 ரேங்க் நினைக்கிறேன் இந்த ஐலண்டில் வர சரியான கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜமுனானந்தா சார் தொடர்பாக 4-5 வசனங்களை நான் சொல்லித்தான் ஆகவேன். ஜமுனா ஏன் நான் சார்ன்னு சொல்கிறார், அவர் சாதாரண ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் தான். அவர் வந்து இப்போ டிப்யூட்டி டைரக்டர் டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் ஏன் நான் சார்ன்னு சொல்கிறேன்னுண்டா 2008-9 ஆண்டுகளில் நாங்களுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் செகண்ட் அப்பாயின்மெண்ட் மைனர் அப்பாயின்மெண்ட் சொல்லுவோம். அந்த மேஜர் அப்பாயின்மெண்ட்ன்றது சர்ஜரி மெடிசின் பீடியாட்ரிக் ஜெனோப்ஸ், மைனர் அப்பாயின்மெண்ட்ன்றது இந்த செஸ் கிளினிக். உங்களுக்கு தெரியும் செஸ் கிளினிக்கில் ஜமுனானந்தா சார் இருந்தவர். அப்போ அவர் எங்களுக்கு படிப்பிச்சபடியாக எப்போவுமே சார் இப்போவும் சார் அந்த சாகும் வரைக்கும் சார் தான் எங்களுக்கு. அப்போ போய்க்குள்ள அவர்கிட்ட தன்னுடைய கிளாஸில் இருக்கைக்குள்ள எங்களுக்கு செஸ் கிளினிக்கில் படிக்க வேண்டிய கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அதை படிப்பிக்கல மென்சன் சொன்னது மைக்ரோபயாலஜி புத்தகத்தில் இருக்க போய் படி, என்னதுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு வரேன். அப்பாயின்மெண்ட்டில் அந்த சில விஷயம் சொல்லி தந்தது. முதலாவது எங்களுடைய தேசியமண்டா என்னண்டு ஒழுங்கா உணர்வோடு சொல்லி தந்தது ஜமுனானந்தா சார் முதலாவது. இரண்டாவது, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுக்குரிய வரையறை. நீ இவ்வளவு செய்யலாம் இவ்வளவு செய்யக்கூடாது, இதுக்கு மேலே நீ போனீன்னா உன்னோட படிப்பு நாசமாக போயிடும், இவ்வளோத்தையும் செய்த அப்படி அந்த ஒரு குலப்படிகார மனுஷன். அந்த ஆளும் எங்களையே மாதிரித்தான் அந்த படிக்கிற காலத்திலையும் சரி இப்பவும் சரி குலப்படிகார மனுஷன். ஆனால் ஒரு தங்கமான ஒரு கடவுள் வந்து என்னென்றால் நான் சில இதில் சொன்னால் வழக்குகளுக்கு பிரச்சனையாக போயிடும். ஆகவே நான் சொல்லலை அப்படி ஒரு கஷ்டமான இடத்துலையும் வந்தால் இருந்து அந்த ஜமுனானந்தா சார் எவ்வளவு கேவலமாக ஒரு சக வைத்தியர் நடத்தலுமோ அவ்வளவு கேவலமாக நடத்தப்பட்டும் கடவுள் கொடுத்துருக்கிறாருண்டா அந்த நடத்தினவற்ற பிள்ளை எங்கேட்டே தெரியாது. A-level பயோ மெடிசின் பாஸ் பண்ணிச்சா A-level பாஸாக தெரியாது, கஷ்டப்படுத்தினவற்ற பிள்ளை. ஆனால் கஷ்டப்படுத்தப்பட்ட மனுஷட்ட பிள்ளை இன்றைக்கு இதுதான் ஒரு பிள்ளைண்டா இப்படித்தான் இருக்கணுமெண்ட்டுக்கு உதாரணமாக 10 ட்வின்ஸ். நான் அண்மையில் சாவச்சேரி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற நேரம் ஜமுனானந்தா சார்கிட்ட கேட்குறேன். இதுக்கு முதல் நான் கணக்கு விஷயம் கதைக்கிறேன். 1 hour வீடியோ நீங்கள் கேளுங்க கட்டாயம். நான் நினைக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சீல் அடிச்சாச்சு. எங்கே அடிச்சேன் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்டா சாவச்சேரி வைத்தியசாலை அல்ல, ஊராவத்துற வைத்தியசாலை அல்ல, யாழ் போதனா வைத்தியசாலை டிப்யூட்டி டைரக்டர் 3வது டிப்யூட்டி டைரக்டர் அடிபட்ட சீல் என்னோட ஃபர்ஸ்டா. யாரு எங்களுடைய பாலித மைபால சார்ன்னு சொல்லி போட்டார். மற்றது இவர் யாரு பனாப்பட்டி சார்ன்னு சொல்லினா நீ ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே ஒரு வேகன்சி இருக்குது, நீ அங்கே போ, நீ அங்கே தான் சரி அங்கே போ, யாழ்ப்பாணத்தில் அணி படித்தேன் யாழ்ப்பாணம் போகண்டு. பாலித சாரும் செக்ரட்டரின்னு சொல்லி போட்டார், நீ தம்பி நீ ஜெஃப்னா பாஸ் ஆகுதானே ஜெஃப்னா போகணும். அப்போ எனக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் டிப்யூட்டி டைரக்டர்ஸ் வந்து 2 பேர் தான் இருக்கலாம். ஒன்று வந்து ஜமுனானந்தா சார் இருக்கிறார், மற்றது கோதாசன் சார் அல்ல, இன்னும் கோதாசன் சார் தான். 2 பேரும் இருக்கணும். ஸோ இப்போ எங்கே வேகன்சி இருக்குது எனக்கு ஒரு டவுட். உடனே ஃபோன் எடுத்து ஜமுனானந்தா சாருக்கு அடிக்கிறேன் இந்த மொபைல் ஃபோனில். சார் குட் ஆஃப்டர்நூன் அச்சுன்னு ஆயிக்கணும். ஓமடா சொல்லுடா சார் டெஃபினட்டாக 2 வேகன்சியா சார் 3 வேகன்சியா சார்? 2 தானே அப்போ நானும் இருக்கிறேன் கோதாசனும் இருக்குது. சரி சார் ஏனடாப்பா கேட்குறேன் கேட்க நான் சொன்னேன் சார் இப்படி 3வது வேகன்சி இருக்குன்னு சொல்லி என்ன உங்கள் வர சொல்லி அடிச்சிருக்கணும்ண்டு. அப்போ சார் சொன்னார் 3வது வேகன்சி இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை, மேபி இவங்கள் வந்து என்ன இங்கே அனுப்புறதுக்காக கிளிநொச்சிக்கு திட்டமிட்டு அனுப்புறதுக்காக உன்னை இங்கே அனுப்புகிறாங்க போட. நெஞ்செல்லாம் பதச்சது. எனக்கு படிப்பிச்ச ஒரு மனுஷன், ஒரு தங்கமான மனுஷனை இவங்க அரசியலுக்காக இந்த மினிஸ்ட்ரி வந்து பிளான் பண்ணி என்ன அங்கே அனுப்பி போட்டு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அவர் அங்கே எடுக்க ஏன்னா ஜமுனானந்தா சார் யாழ்ப்பாணத்தில் திலத்தோன் பண்ணுறதுக்காக அந்த நீதி நேர்மையாக கதைச்சா பிரச்சனை தானே. ஆகவே யாழ்ப்பாணத்தில் திலத்தோன் பண்ணுறதுக்காக அந்த பிளான் செய்யப்பட்ட போது ஜமுனானந்தா சார்கிட்ட கோல் படிச்சோன்னா சார் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது,